ஜெபம் பண்ணுகிறோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் நல்ல தேவனே, இந்த மகிமையான ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பரிசுத்த ஆதாரத்துடனே உம்மை தொழுது கொள்ள இருதய பரிசுத்தத்தோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே ஒருமித்து கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையை நம்முடைய தெய்வீக பிரசனத்தினால் வழிநடத்தி இப்படி ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய கிருபை எப்பொழுது உங்களை சூழ்ந்து கொண்டு வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மீதான நேரத்தை கருத்தில் தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆராதனைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 412, இருட்சாந்தி கீதம் 28, பாமாலை 14. ஆராதனை கீதங்கள் 412, இருட்சாந்தி கீதம் 28, பாமாலை 14. கர்த்தாவே, தாழ்மையாக திருப்பாது. துன்மார்க்கன் தான் செய்த பின்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானையாகி அவன்
அவன் தன் ஆத்துமாவை பிழைக்கப்படுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு இருபது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனுக்கு இருக்கும் படிகள் நொறுங்குண்டாகினான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாயப்பிரமாணங்களை நடக்கத்தக்கதாக நாம் அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நான் அவமாய் போகாதபடிக்கு உடைய கோபத்தினாலே அல்ல, வட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நான் எழுந்து தகப்பன் இடத்திற்கு போய், தகப்பனை வரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிபரம் அல்லாததினாலே அடியேன் நியாயத்திற்கு பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை இன்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் ஒரு சந்நிதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணியவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலுடைய இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களை நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மை அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி நம்முடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மென்மையான உபகரணங்களுக்காக சோஸ்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவர்களுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவர் சுத்த இருதயத்தோடு தாழ்ந்த சத்தத்தோடு பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல அவங்களை வேண்டிக் கொள்கிறேன். யாவர் முழங்கால் படிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, போல போனோம் நடந்தோம் கற்பனைகளை குரல் செய்தோம் வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனால் மூலமாய் மனதில் கட்டிச்சத வாக்குறுதியின்படியே எங்களுக்கு இறங்கும். பொறுமையாயிரும் பாவத்தின் கொடுக்கப்படுகிற தீர்ப்படுத்தும். மிகவும் உள்ள பிதாவே, தேவனை எப்பொழுது விளக்கம் செய்கிறது மன்னிக்கிறதும் சுவாபமும் இருக்கிறதுனால் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களை தங்களினால் எங்கள் கட்டுண்டவர்களாயும் ஒழுக்கமான இருக்கத்தினால் எங்கள் கட்டை விட்டு விடுதலாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக உம்மை வேண்டிக் கொள்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற
சங்கீதம் 30. சங்கீதம் 30. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கம், உடைய காலத்தில் களிப்புண்டாகும். கர்த்தாவே, என் தயவினால் நீர் என்னை பர்வதத்தின் திடமாய் நிற்க பண்ணியிருந்து ஒரு முகத்தை நீர் மறைத்துக் கொண்ட போதும் நான் கலங்கினவனானே. கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் கட்டை கலைந்து போட்டு மகிழ்ச்சியின் கட்டினால் இடை கட்டினீர். முதலாவது வேதபாரம் வாசிக்கிறேன். வாசிக்க வேண்டிய முதலாவது வேதபாரம் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இஸ்ரவேலரே, நீங்கள் பிழைத்திருக்கும்படிக்கும் உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் பிரவேசித்து அதை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கும் நீங்கள் கைக்கொள்வதற்கு நான் உங்களுக்கு போதிக்கிற கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை நீங்கள் கைக்கொள்ளும்படி நான் உங்களுக்கு கற்பிக்கிற வசனத்தோட நீங்கள் ஒன்றும் கூட்டவும் வேண்டாம், அதில் ஒன்றும் குறைக்கவும் வேண்டாம். பாகால் பெயோரின் நிமித்தம் கர்த்தர் செய்ததை உங்கள் கண்கள் கண்டிருக்கிறது. பாகால் பெயோரை பின்பற்றின மனிதர் எல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இராதபடிக்கு அழைத்து போனார். ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன். ஆகையால் அவைகளை கை கொண்டு நடவுங்கள். ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதை உங்களுக்கு ஞானமும் விவேகமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை ஞானமும் விவேகமும் உள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் தொழுது கொள்கிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற ஜாதி எது? இந்நாளில் நான் உங்களுக்கு விதிக்கிற நியாய பிரமாணம் முழுமைக்கும் மொத்த இவ்வளவு நீதி உள்ள கட்டளைகளையும் நியாயங்களையும் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி எது? ஒரே வேளை உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்படி கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூட்டி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடிக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்கிறார்கள் என்று சொல்லிய நாளில் உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை சாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். ஆசிரியருடைய முதலாவது ஆசிரியர். Yeah.
வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இரண்டாம் வேதபாரம் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினர் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டு என்று குலோவேயாரின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்கிறபடியால் நான் இப்படி சொல்கிறேன். கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்கு சிலுவையில் அறையப்பட்டான். பவுலின் நாமத்தினாலேயா ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காய்வுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய வீட்டாருக்கும் ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள இரண்டாம் வேதபாடம் வாசிப்பாயிற்று. பிள்ளைகள் சத்தியவசனம் கூறுவார்கள். சத்தியவசனம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். அன்பில் இணைந்திருத்து நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வருகின்ற வாரத்திற்கான சத்தியவசனம் தலைப்பு நற்குணசாலி. இருப்பிடம் நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறார். சபை மக்களுக்கு ஒரு சில அறிவிப்புகள்.
இந்த ஆராதனை முடிந்த பிறகு வாலிப பெண்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வாலிப பெண்கள் யாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். மதியம் 2 மணிக்கு தாய்மார் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். தாய்மார்கள் யாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற வெள்ளிக்கிழமை மாலை ஆராதனை சுகமளிக்கும் ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆட்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். இன்று இரவு ஆராதனை முடிந்த பிறகு வாலிப ஆட்கள் கூட்டம் ஆலயத்தில் வைத்து நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் ஆலயம் அன்று அதிகாலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தின் முதல் நாள் ஆலயம் அன்று அதிகாலை ஆராதனை வாக்குத்தத்த ஆராதனையாக நடைபெறும். சபை மக்கள் யாவரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 30/1/2025 வியாழன் அன்று செல்வி ஞானக்கண் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாள் சிறப்பு கூட்டம் அவரது இல்லத்தில் வைத்து மதியம் 12 மணிக்கு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். சபை மக்கள் யாரும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற 30/1/2025 அன்று வியாழன் மதியம் 12 மணிக்கு செல்வி ஞானக்கண் அவர்கள் இல்லத்தில் வைத்து அவர்களது 1ஆம் ஆண்டு நினைவு நாள் சிறப்பு கூட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற பிப்ரவரி மாதம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை 16/2/2025 அன்று நமது ஆராதனை முடிந்த பிறகு ஐஎம்எஸ் ஊழியத்தின் சார்பாக விற்பனை விழா நடைபெறும். ஐஎம்எஸ் ஊழியத்தின் சார்பாக விற்பனை விழா நடைபெறும். சபை மக்கள் யாரும் உற்சாகத்தோடும் ஜெபத்தோடும் கலந்து கொள்ளும்படியாக அதற்காக ஆயத்தப்படும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஐஎம்எஸ் ஊழியத்திற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியரை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஐஎம்எஸ் ஊழியத்திற்கு நன்கொடை கொடுக்க விரும்புகிறவர்கள் சபை ஊழியரை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது திருமண்டலத்திலிருந்து வெளியிடப்பட்டுள்ள இந்த வருடத்திற்கான சத்தியவசன புத்தகம் ரூபாய் 20 குறைவான எண்ணிக்கையில் தான் உள்ளது. வேண்டும் என்பவர்கள் உடனடியாக வாங்கிக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இன்றும் நம் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து தற்பொழுது ஐஎம் மிஷனரி ஊழியத்தில் ஊழியம் செய்து வரும் சகோதரர் பிரின்ஸ் ஜெக்சன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை சபை சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். அவர்கள் நம் மத்தியிலே தேவ செய்தியை கேட்பார்கள். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 26ஆம் தேதி கே பீட்டர் சன் ஆஃப் கோயில் பெற்று சென்னை. 27ஆம் தேதி சாம் பீட்டர் ஓஸ்பேட். 31ஆம் தேதி ஜே ஜென்ஸ் டாக்டர் ஆஃப் தி ஜெபத்துறை. இவர்கள் தங்களது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். திருமண நாள் கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். 27ஆம் தேதி கே நிக்சன் என் ஜெனிதா ஞானம் செங்கல்பட்டு. 2ஆம் தேதி என் சந்தோஷம் எஸ் ஜான்சிராணி ஓஸ்பேட். இவர்கள் தங்களது திருமண நாளை கொண்டாடுகிறார்கள். வருகின்ற நாட்களில் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடுகிறவர்களுக்கு சபையின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இப்பொழுது பாடகர் கூட ஒரு வாழ்த்து பாடல் பாடுவார்கள். அதை தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபம் செய்வோம்.
அன்பின் நல்ல ஆண்டவரே, மகிமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வருகின்ற நாட்களிலும் தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பேரில் வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கடந்த வருடம் முழுவதும் அவர்களை கிருபையாய் பாதுகாத்து வாழ்விலே எல்லா விதமான நன்மைகளையும் மறுபடி கிருபையாய் வழிநடத்தி வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த புதிய வருடத்திற்குள்ளாக அறிவித்து வைக்கக்கூடிய பிள்ளைகளை இவர்தாமே உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி அவர்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வருடத்தில் அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் வாஞ்சைகள் எல்லாவற்றையும் தேவனாமே நிறைவேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்து ஆண்டவரை எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் எல்லா இக்கட்டான வேலைகளிலும் ஆண்டவரை அவர்களை கரப்பிடித்து வழிநடத்தி செல்லும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்னது போல ஆண்டவரை உடைய பிள்ளைகளின் வாழ்விலே இந்த வருடத்திலே சந்தோஷமான நாட்களை நீங்கள் அருள் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல சுகத்தோடு பலத்தோடு இந்த வருடத்திலே பிள்ளைகளை வழிநடத்தி உம்முடைய நாமத்தின் அவர்கள் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. மீது நேரத்தை கருத்தில் தருகிறோம். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபக்கு ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடும். Oh
பிதாவே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று உமது நேசகுமாரன் வழியாக எங்களுக்கு கற்றுத் தந்தவரே, உம்மை போற்றுகிறோம். தேவரே, ஒருவரில் ஒருவராகவும் அன்பினால் இணைந்திருக்கிறது போல உமது பிள்ளைகளாகிய நாங்களும் அன்பில் இணைந்திருக்கவும் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஐக்கியத்தில் வளர்ந்து பெருகவும் கிருபைதாரும். உமது நேசகுமாரன் எங்கள் அன்பின் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக மிகுந்த மனத்தாழ்மையோட வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தைவர் விதோருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய்யாகியும் தேவனுக்கு கொண்டிருக்கிற தடையராகிய நாங்கள் இந்த விரோதங்களை வல்லமைக்கு பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களுக்கு நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மாசத்திலும் அகப்படாமலும் ஒரு பார்வைக்கு நீதியா இருக்கிறது எப்பொழுது செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுமையினால் எனக்கு எழுத வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம். மகாதிசயத்தை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் அத்தியட்சபையின் குருமார் மேலும் அவர்களை சந்திக்க குவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியத்திற்குடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உங்கள் பிரியமானவர்களை நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாக்கியபடி அவர்கள் நன்மையாமல் பெயர் செய்தவர்களும் கர்த்தாவே, எங்கள் காரிய கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக இதை கட்டளையிட்டார்கள். தேவ செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 639, இருநூற்றாண்டு கீதம் 380, பாமாலை 243. ஆராதனை கீதங்கள் 639, இருநூற்றாண்டு கீதம் 380, பாமாலை 243. நேர்த்தியானது அனைத்தும் சின்னம் பெரியதெல்லாம். See
உங்களுடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாக இருப்பதாக. ஆமென். அமருவோம். கர்த்தரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்திய அருட்பணி இயக்கத்தின் சார்பாக குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுங்க. ரிபப்ளிக் டே பிளெஸிங் சொல்லுங்க. ஹேப்பி ரிபப்ளிக் டே சொல்லுங்க. குடியரசு தின நல்வாழ்த்து சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனாவது குடியரசு தினம்? 76வது குடியரசு தினம். சுதந்திரம் நமக்கு கிடைத்த உடனே குடியரசு என்றால் மக்களுக்காக மக்களால் செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி. இந்த மக்களாட்சியின் உரிமைகளை பெற்று தந்த நாள் தான் இந்த நாள். இந்த உரிமை இல்லாமல் குடியரசு சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஆனால் உரிமை இல்லை நாட்டு குடிமக்களுக்கு. இந்த நாள் தான் 76 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு உரிமைகளை பெற்று தந்த நாள். சொல்லுங்க அல்லேலூயா. எனவே உரிமைகள் நமக்கு உண்டு. தேசத்திலே நமக்கு கடமைகள் கூட உண்டு. அந்த உரிமைகளுக்காக கடமைகளுக்காக தான் நாம் போராடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலே இயேசு நமக்கு கொடுத்த உரிமைகளை நாம் பிறருக்கு அந்த உரிமையோடு கொடுக்க வேண்டும். உரிமைகளை பிறர் பயன்படும்படியாக கொடுக்க வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளும் உண்டு. எனவே அதன் அடிப்படையிலே நான் நாளை அந்த செய்திகளை கொடுக்கலாம் நினைக்கிறேன். இந்திய அருட்பணி இயக்கம் என்பது 60 ஆண்டுகளுக்கு முன்பு 1965ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 10ஆம் தேதி தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அருமையான இயக்கம். ஆரம்பத்தில் FMBB இயக்கத்திற்கு பிறகு இந்த இயக்கம் ஆரம்பமானது. பெங்களூரில் ஹெட் குவார்டர்ஸ் இருக்கிறது. இந்தியா முழுவதும் நேபாள் அந்தமான் தீவுகளிலே 1020 மிஷனரிகள் இந்த மிஷனரி இயக்கத்திலே அவருடைய பணிகளை செய்து வருவாங்க. உங்களுக்கு தெரிந்து நினைக்கிறேன். தெரியாதவர்கள் இந்த நாளில் தெரிந்து கொள்ளுங்க. இதற்காக ஜெபிங்க கொடுங்க. 60 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட ஒரு அருமையான இயக்கம் இந்திய அருட்பணி இயக்கத்தை தியோடர் வில்லியம்ஸ் என்ற ஒரு அருமையான மனிதர், அன்னைவிலையை சேர்ந்தவர். அவர் எம்ஏ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடித்து நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார் இந்திய அரசாங்கத்திலே. இந்த கை நிறைய சம்பளம். அவருடைய அழைப்பை ஏற்று இந்த இயக்கத்திலே சேர்ந்து அவர் ஃபவுண்டராக மாறி இந்த நாளிலே அவர் மூலமாகத்தான் இந்த நாட்களிலே பறந்து விரிந்து அவருடைய பணிகளை செய்து வருகிறார்கள். தரிசனம், விசுவாசம், தியாகம் என்ற அடிப்படையிலே இந்த இயக்கம் செயல்பட்டு வருகிறது. மாத்திரமல்ல அநேக திருச்சபைகள், அநேக ஆலயங்கள், அநேக பள்ளிக்கூடங்கள், அது மாத்திரமல்ல அநேக மருத்துவமனைகள், கிட்டத்தட்ட 21 விடுதிகள், ஆதிவாசி மக்கள் பிள்ளைகள் படிக்கிற மாணவியர் தங்கியிருந்து படிக்கிற விடுதிகள் பல உண்டு. தமிழ்நாட்டில் ஒசூரில் இருக்குது. என்னுடைய ஒசூரில் எங்களுடைய பயிற்சி நிலையம் இருக்குது. நாளை 24 மிஷனரிகள் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. அவர் மே மாதம் ஒரு பணித்தளத்துக்கு செல்ல ஆயத்தமாகறாங்க. ஒருவேளை இந்த இயக்கத்துக்கு அநேக மிஷனரிகளுக்காக கொடுக்க அழைத்திருந்தாலும் இந்த நாளிலே இந்த இயக்கத்தை அறிந்து இதற்காக ஜெபிக்கவும் கொடுக்கவும் நீங்கள் அழைக்கப்படுவீர்கள். மாத்திரமல்ல என்னுடைய இந்திய அருட்பணி இயக்கத்திலே மிக முக்கியமான ஒன்று வேதாகம மொழிபெயர்ப்பு. என் கையிலே ஒரு வேதாகமம் இருக்கிறது. இது சத்தீஸ்கர் மாநிலத்திலே பஸ்தர் மாவட்டத்திலே பத்ரி என்ற இன மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழி உண்டு. 2 லட்சம் மக்கள், ஆதிவாசி மக்கள் அங்கே உண்டு. அந்த பத்ரி மொழி பேசக்கூடியவர்கள் பஸ்தர் மாவட்டத்திலே. நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ண தெரியும். இந்த மக்களுக்கு பேச்சு வழக்கு உண்டு. ஆனால் எழுத்து வடிவம் கிடையாது. பேச தெரியும், எழுத தெரியாது. எனவே இந்திய அருட்பணி இயக்கம் அந்த பணித்தளத்திலே ஒரு பணித்தளத்தை ஆரம்பித்து லிங்குஸ்டிக் படித்த அநேக இயக்கத்திலே வந்து அப்ளை கொண்டு எப்படியாவது இந்த 2 லட்சம் மக்களுக்கு வேதம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அந்த மக்களோடு சேர்ந்து பணியாற்றி ஆதிவாசி மக்களோடு சேர்ந்து அவருடைய மொழிகளை கற்று அவர் எங்கெல்லாம் வேலைக்கு செல்றாங்க பின்னாலே சென்று அவருடைய மொழிகளை கற்று அந்த மொழிக்கு ஸ்கிரிப்ட் வடிவம் கொடுத்தார்கள். ஸ்கிரிப்ட் என்றால் எழுத்து வடிவம் கொடுத்தார்கள். எழுத்து வடிவத்தை கொடுப்பது மிக ஒரு அரியதான செயல். தமிழில் எழுத்து வடிவம் கொடுத்தவர்கள் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு கொடுத்தவர்கள். ஆனால் இந்த இந்திய மிஷனரி இயக்கம், இந்திய அருட்பணி இயக்கம் அந்த மக்களுக்கு எழுத்து வடிவத்தை கொடுத்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு 3 வருடங்களுக்கு முன்பாக அந்த மொழியிலே அவர்கள் கற்று தேர்ந்து அதை பல நிலைகளிலே போராடி ஒரு புதிய ஏற்பாட்டை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. முதலாக இந்திய அருட்பணி இயக்கம் அந்த பத்திரிகை மக்களுக்கு புதிய ஏற்பாடை கொடுத்திருக்கிறது. பைபிள் சொசைட்டி இந்தியாவில் கொடுத்து காப்பிரைட் வாங்கி 50 ரூபாய் அவர்கள் எங்களுக்கு விலையாக கொடுக்குறாங்க. நாங்கள் அதை வாங்கி அந்த மக்களுக்கு இலவசமாக கொடுக்குறோம். இப்படிப்பட்ட 59 மொழிகளை பொறுப்பு, கொடியா, மடியா, அது மாத்திரமல்ல கோப் என்ற மொழிகளிலே 10ஆம் தேதி பஞ்சரா என்ற மொழியிலே வேதாகம் மொழிபெயர்க்கப்படும் புதிய ஏற்பாடு மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடுவது. இப்படி 13 மொழிகளில் வெளிவந்து விட்டபோது கிட்டத்தட்ட பல மொழிகளிலே வெளிவர ஆயத்தமாக இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு வேதாகத்தை கொடுத்து வந்தது யார்? தமிழ் வேதம் நம்ம எப்படி கிடைச்சி யார் மூலமா இருந்துச்சு? சீகன் வாழ்க்கையான வெரி குட்.
அவர் வந்தது 1600 ஆண்டுகளில். அவர் தரங்கம்பாடியில் வந்து கஷ்டப்பட்டு இறங்க முடியாமல் அவர் தடை பண்ணி சுடுமணலில் ஒரு வாரம் உட்கார வச்சு நல்ல ஒரு மிஷினரி, வெள்ளக்கார மிஷினரிக்கு வந்து அவர் பாடுபட்டு தமிழ் மொழியை கற்று எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை மூலமாக பல அறிஞர் மூலமாக கற்று நமக்கு தமிழ் வேதாமொழி கொடுத்து சென்றார். அவருடைய பிரிண்டிங் மிஷின் நீங்கள் போனால் பார்க்கலாம். ஏன்னா மறக்கக்கூடாது, வேதம் நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த உரிமையை, இந்த கடமையைத்தான் ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மிஷின் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நாமும் இதற்கு கடமையாளர்கள். தொடர்ந்து நமது படித்தள காட்சிகளை நம்முடைய செய்திகளை நாம் பேசலாம். இந்த புத்தாண்டு நிறைவு போகிறது. இன்னைக்கு 26ஆம் தேதி நாம் வந்திருக்கிறோம். ஒரு வாக்குத்தத்த செய்தியை வேதத்தின் அடிப்படையிலே கண்டிஷன் பிளஸிங், ஒரு நிபந்தனையோடு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி என்ற அடிப்படையிலே வேத வார்த்தைகளை தியானிக்கலாம். எடுத்த ஒரு வாசிகள் சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு என்ன கொடுப்பார்? சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். The Lord gives strength to his people and bless them with peace. ஆண்டவர் இந்த நாளிலே சமாதானத்தை கொடுக்கும்படியாக இந்த உலகத்திலே வந்து நமக்கு இந்த வருஷத்திலே உங்களுக்கும் பேதுரு திருச்சபையிலே பேதுருவின் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிற உங்களுக்கு ஒரு மிஷனரி தரிசனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே ஆண்டவர் உங்களுக்கு நாளை சமாதானம் கொடுக்க போறார். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த சமாதானத்தை கொடுக்க தான் உலகத்திலே வந்தார். டிசம்பர் 25ஆம் தேதி அதான் கொண்டாடணும். என்ன சந்தோஷம்! எல்லா ஜனத்துக்கும் என்ன சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம், ரிச்சஸ்ட் ஜாய். மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்கு தான் உலகத்திலே இயேசு அவதாரமாக இயேசு உலகத்திலே வந்தார். எனவே மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்க வந்த அந்த இயேசுவை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் அறிவித்துக் கொண்டிருக்கீங்க, கொடுக்குறீங்க. இன்னும் நாம் அறிவிப்பதற்கு புலப்படுவோம். இந்த நாளிலே உங்களுக்கு சமாதானத்தை ஆண்டவர் தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சமாதானம் வேதத்திலே ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது. ஆண்டவர் உலகத்திலே இருந்த பொழுது கடைசியிலே யோவான் 14 சொல்லப்பட்டது போல நாங்கள் அன்பை குறித்து நாம் திருவசனத்திற்கு அதே 14 பின்னால் பார்த்தாச்சுன்னா, என் சமாதானத்தை உனக்கு என்ன செய்கிறேன்? வைத்துப் போகிறேன். சமாதானத்தை உங்களுக்கு வைத்துப் போகிறேன். அது யாருடைய சமாதானம்? மை பீஸ், என்னுடைய மை பீஸ் ஐ கிவன் டு யூ. என்னுடைய சமாதானம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் உலகத்திலே சாத்தான் பறித்ததை ஆண்டவர் கொடுக்கும். நிறைய சொல்லுங்க அல்லேலூயா. சாத்தான் நம்மை விட்டு பறித்தது அநேக நற்காரியங்கள், அநேக ஆசீர்வாதங்களை பறித்துக் கொண்டு சென்று விட்டான். ஆனால் இயேசு இந்த ஒரு பறித்த ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு தான் இயேசு மனித அவதாரமாக உலகத்திலே வந்தார். அல்லேலூயா. எனவே அந்த சமாதானம் நம்முடைய இருதயங்களில் ஆள வேண்டும். கொலோசியர் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆள வேண்டும். கொலோசியர் 3:15 குறித்துக் கொள்ளுங்கள், வீட்டில் சென்று தியானி. எனவே உலகத்திலே 2 சமாதானம் உண்டு. உலக சமாதானம், தேவ சமாதானம். உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற சமாதானம் பல வழிகளில் வருகிறது. பொருள் மூலமாக வரும், பொன் மூலமாக வரும், இருப்பிடம் மூலமாக வரும், பிள்ளைகள் மூலமாக வரும், நம்முடைய உலகத்தில் காண்கின்ற இந்த உலக ஐஸ்வர்யத்தின் மூலமாக வந்துவிடும். ஆனால் அந்த உலக சமாதானம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம். அல்லேலூயா. உலகத்திலே நாம் எந்த காரியங்களையும் பெற்றுக்கொள்ளலாம். உலகத்திலே பாடுகிறதான் அவர் சொல்லுகிறார் சாலமோன், மாயை மாயை எல்லாம் மாயை, பூமிக்கு சூரியனுக்கு காண்கிறது எல்லாம் மாயை என்று அறிந்தேன் என்று சொல்லப்பட்டது. என்னதான் நமக்கு உலகத்தில் இருந்தாலும் அது நிரந்தரமற்றது. பெரிய ஐஸ்வர்யவான் இருந்தான், சொன்னான், நல்லா என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன், நல்ல விளைச்சல் இருக்கிறது, என் ஆத்மாவை நீ புசித்து இளைப்பார் என்று சொல்லுன்னு சொன்னான். ஆண்டவர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார் சொல்லுங்க? மதிகேடனே, ஓ ஃபூல் என்று சொன்னார். மதிகேடனே, இந்த இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளதால் சேர்த்தவைகள் யாருடையதா? மதிகேடனே சொல்லி. எனவே உலகத்திலே நாம் கொண்டு வந்தது உள்ளே ஒன்றும் இயேசு கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று உலகத்திலே வாழ வேண்டும் என்பதைத்தான் இயேசு நாடுகிறார். சமாதானத்தை நாட வேண்டும் என்று 2 தீமோத்தேயு 2:22 சொல்லப்பட்டது. நாட வேண்டும். நாடுவது என்றால் என்ன? ஒரு பஸ்ஸை பிடிப்பதற்கு நம்ம எப்படி ஹரிய பண்ணி ஓடணுமோ, அப்படி கேப்சர் பண்ண ஓடணுமோ, ஒரு ட்ரெயின் பிடிக்கிறதுக்கு நம்ம டைமான எவ்வளோ ஹரியா போகிறோமோ, அதே போல நாடுங்கிற வார்த்தைக்கு ஒரு தீவிரமான வகை சமாதானம். அல்லேலூயா. சமாதானத்தை நாடுகள் எழுதப்பட்டிருக்கிறது. சர்ச் பண்ணி நாடு, தேடி நாடு. சமாதானம் எப்படி வருகிறது என்பதை நான் பார்க்க போகிறோம். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களிலே
ஆண்டவர் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் உங்களுக்கு சமாதானம், இந்த உலகத்தோட கண்ணமூட தான் எங்க சமாதானம் உண்டு? மேலவர் ராஜ்யத்தில் அந்த சமாதானமான நாட்டுக்கு நாம் செல்வோம். எனவே ஆண்டவருடைய கிருபையினாலே சமாதானத்தை பெற்று அனுபவிக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆவியின் கனிகள்ல 9 கனிகள் இல்லாமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நற்குணம், விசுவாசம். அதில் ஒன்று என்னது? சமாதானம். எனவே சமாதானம் ஆவியின் கனிகள்ல வந்து ஆண்டவர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது அநேக உலகத்திலே அவர் பிறந்தது சமாதானத்தோடு எல்லா ஜனத்திலும் மிகுந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுப்பது உலகத்திலே வந்தார். அது மாத்திரமல்ல, உலகத்திலே ஆண்டவர் வாழ்ந்த அநேக அற்புதங்களை செய்தார். குறிப்பாக 38 வருஷமாய் வியாதியுள்ள 12 வருஷ பெரும்பாலான ஸ்திரியை சுகமாய் கொடுப்பவர் என்ன சொன்னார்? நீ சமாதானத்தோட போ என்று சொன்னார். வேதனை நீங்க சுகமாய் சமாதானத்தை கொண்டு சமாதானத்தை விதைத்தார் ஆண்டவர். உலகத்தை விட்டு செல்லும் பொழுது கடைசியிலே அவர் மறுரூபமாகி மூடி அறைக்குள்ளே வந்த பொழுது முதலாவது என்ன சொன்னார்? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். எனவே சமாதானத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த சமாதானம் இல்லாததுதான் ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க, தற்கொலைக்கு எதிராக செல்கிறாங்க, வாழ்க்கையில் அதிருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நித்தியமான மகிழ்ச்சியெல்லாம் வாழ்ந்து கொண்டு நாம் தேவ சமாதானத்தை பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிருஷ்ணன் என்ற ஒரு மனிதன் உண்டு. உங்களுக்கு தெரியும், 1960 ஒரு 65, 67 வரை ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர். விளையாட்டுக்கு தெரியும், ஒரு நகைச்சுவை சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல ஒரு கொடைவள்ளல். நாகர்கோவிலை சேர்ந்தவர். படப்பிடிப்பு முடிந்து சென்னையிலிருந்து வரும் பொழுது அவர்கள் அம்பஸ்டருக்காக வருவார். நாகர்கோவில் செல்லும் வரை தன்னுடைய பணங்கள், நிறைய சேகரித்த பணங்கள், சம்பாதித்த பணங்களை விதைத்துக் கொண்டே போவார், கொடுத்து கொண்டே. அவர் 2 ரூபாய் தான் மிக அபூர்வம். 2 ரூபாய், 5 ரூபாய், 1 ரூபாயெல்லாம் நிறைய புது புது கிட்டு கொண்டு வந்து அந்த நாகர்கோவில் போகிற வரை விதைத்துக் கொண்டே போவார். அநேக நல்ல ஒரு கொடைவள்ளல் 5ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் கடைசி நாட்களிலே தன்னுடைய சுயசரில் எழுதப்பட்டிருக்கிறார். எல்லாத்தான் உலகத்தில் வாழ்ந்தேன், சம்பூர்ணமா வாழ்ந்தேன், ஆனால் நான் கடைசியிலே சமாதானம் இல்லாமல் சாகிறேன் என்று எழுதப்பட்டது. எனவே நல்ல ஒரு பணக்காரன், நல்ல ஒரு கொடைவள்ளல், உலகத்திலே நிறைய உதவி செய்தாலும் அவர் கடைசி வாக்கு மோகனம், சம்பூர்ணமாக உலகத்திலே வாழ்ந்தேன், எப்படி சாகிறேன்? சமாதானம் இல்லாமல் சாகிறேன். எனவே உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. ஆண்டவர் கொடுக்கிற மெய்யான ஆசீர்வாதம் சொல்லுவோம். அதே போல நிறைய பேர் சொல்றாங்க, டாட்டா இப்போ நமக்கு சமீபத்தில் இறந்து போனார், 85,000 கோடிக்கு அதிபதி. கடைசியில் 10 மணியில இருக்கும்போது வாக்குமூலத்தை கொடுத்தார். இந்த உலக பொருள்கள் எனக்கு சமாதானம் கொடுக்கவில்லை, உலக பொருள்கள் மூலமாக நான் சமாதானம் கண்டதில்லை. மரண வாக்குமூலம், சுடுகாடும் வியாதியும் மருத்துவமனையும் தான் ஒரு மனிதனுடைய வாழ்வை நிர்ணயமாக்குகிறது. எனவே நீங்கள் அன்பாக இருங்கள், பிறரிடம் சமாதானமாக இருங்கள், கொடுத்து உதவுங்கள். உலகத்திலே நான் காண்கின்ற பொருள் எனக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கவில்லை என்று அவர்களுக்கு சொல்லியிருந்தார். இதைத்தான் காட்டார். திருமணமாகாமல் ஒரு நிறுவனங்கள் என்று அநேகம் பிள்ளைகளே உலகத்திலே எவ்வளவு பெரிய அம்பானியாக இருந்தாலும் சரி, அதானியாக இருந்தாலும் சரி, இந்த உலக பொருள்கள் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கவே கொடுக்காது. 15,000 கோடி செலவழித்து அம்பானி திருமணம் நடந்தது. எல்லாம் வேஸ்ட் எழுதப்பட்டது. என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கொடுத்த மேலான சமாதானத்தை நாம் பெற்று ஆண்டவருக்கு என்று வாழ அனுபவிக்கிறோம். உலக சமாதானம் சொல்லி உலகத்திலே நமக்கு சமாதானம் உண்டு, ஆனாலும் அதை விட தேவன் கொடுக்கிற சமாதானம் நமக்கு பாதுகாப்பு நிறைந்த சமாதானம். இஸ் இஸ் சைலண்ட் ஜாய் டு அவர் இன்னர். உள்ளான மனுஷனுக்கு ஒரு சைலண்ட் ஜாய் என்பது ஒரு அமைதியான மகிழ்ச்சி. அமைதியான மகிழ்ச்சி தான் சமாதானம். குடும்பத்தில் இருக்க வேண்டும், தனிப்பட்ட வாழ்வில் இருக்க வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டும், சபையில் இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யாருக்கு சமாதானம் என்றால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு 128 எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு சமாதானம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு எதை கொடுப்பார்? சமாதானம் கொடுப்பார். 125:5 நீதிமான்களுக்கு சமாதானம் உண்டு. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் சமாதானம் உண்டு, வேற யாருக்கும் சமாதானம் கிடையாது. ஏசாயா சொல்லப்பட்ட துன்மார்க்கனுக்கு என்ன இல்லை? சமாதானம் இல்லை. உலகத்தில் துன்மார்க்கனுக்கு சமாதானம் கிடையாது. இயேசு நம்முடைய ஜனங்களுக்கு, தமது ஜனங்களுக்கு, நீதிமான்களுக்கு அவர் சமாதானத்தை கொடுத்தார். அவருக்கு பேர் சமாதானம் பிறகு. நமக்கு ஒரு பாலன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன். அவர் நாம் அதிசயமாக ஆலோசனை சமாதான பிரின்ஸ் ஆஃப் பீஸ். என்னுடைய பிள்ளைகள் சமாதான பிறகு யெகோவா ஷாலோம் அவருக்கு பேர். ஷாலோம் என்றால் சமாதானம். வீடுகளில் பேரை போடுங்க, ஷாலோம் என்று வீட்டில் போட்டுருங்க, சமாதான இல்லம். ஷாலோம் it contains 16 types of blessings. 16 வகையான ஆசீர்வாதங்களை சமாதானம் அந்த ஷாலோம் என்று சொல்கிறது.
இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருவர் பார்க்கும்போது நம்ம குட் மார்னிங் சொல்கிறோம், அங்கே ஷாலம் சொல்லுவாங்க, இப்படி கை வச்சுட்டு ஷாலம். அதுதான் முகமதில் அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறாங்க. இஸ்ரவேல் யூதர்கள் சொல்வது ஷாலோ. காலையிலே ஒருவரை பார்க்கும்போது ஷாலம் சொல்லுவோம். ஷாலம் என்றால் உனக்கு சமாதானம், எனக்கு எடுத்த சமாதானம் உனக்கு உண்டாகும் என்று சொல்லி குட் மார்னிங் பண்ண ஷாலம் சொல்லுவாங்க. நீங்கள் அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பழகுங்க. ஆண்டவர் யெகோவா ஷாலம் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலகத்தை விட்டு சென்ற பொழுது நமக்கு கொடுத்தது மேலான ஆசீர்வாதம், அது சமாதானம். இந்த சமாதானத்தை நாம் பெற்று அனுபவிக்க நாம் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆண்டவர் இந்த சமாதானத்தை எப்படி தருகிறார் என்று சொல்லி தான் நாம் தியானிக்க போகிறோம். 4 வழிகளிலே இந்த சமாதானம் உண்டாகுது. தெரிந்த வசனம் தான் உங்களுக்கு அடிக்கடி நம்ம பார்க்கிற வசனங்கள். இந்த வருஷத்திலே ஆண்டவர் உங்களுக்கு நிறைவான சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். முதலாவது இந்த சமாதானம் யாருக்கு எப்படி வருகிறது என்றால், கொலோசையர் 1:20 வாசியுங்கள். கொலோசையர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின சொல்லுங்க இரத்தத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாகும். என்னுடைய பிள்ளைகளே, இந்த சமாதானம் எப்படி யாருக்குன்னு சொல்லிவிட்டேன்? நீதிமான்களுக்கு தான், கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, தம்முடைய ஜனத்துக்கு, ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம். எப்படி வருகிறது? ஆண்டுடைய இரத்தத்தினாலே வருகிறது. நிறைய சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதே பிரகாரம் தான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களுக்கும் எனக்கும் சமாதானத்தை கொடுக்கும். எனவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, இயேசு கிறிஸ்துவின் மாண்பை, இயேசு கிறிஸ்துவின் மாட்சிமையை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை யார் உணர்ந்து அவருக்கு என்று வாழ்ந்தார்களோ, உண்மையாகவே அந்த இரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது, அந்த இரத்தத்தின் மேன்மை எனக்கு உண்டு, அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு ஆசீர்வாதம், சமாதானம், இந்த சமாதானம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி யார் ஜெபித்து நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தை கேட்கிறீர்களோ, இரத்தத்தின் மேன்மையை அறிந்து ஆண்டவருக்கு என்று அர்ப்பணிக்கிறீர்களோ, உங்களுக்கும் எனக்கும் அந்த சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா. இயேசு நமக்காக எல்லா இரத்தத்தையும் சிந்திவிட்டார். பிறந்தவர்களுக்காக, பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்காக, இனி பிறக்க போகிற மனிதனுக்காகவும் அவர் இரத்தத்தை சிந்திவிட்டார். அவர் ஒரு சொட்டு இரத்தமும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இந்த வேத திருச்செயலில் இருக்கிறது என்றால் ஏதோ ஒரு இரத்தம், ஒரு சொட்டு இரத்தம் இங்கே சிந்தப்பட்டிருக்கிற அர்த்தம். சபை அப்படித்தான் உருவானது. இரத்தம் சிந்தி மீட்ட திருச்செயல் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே முன்னோர்கள், மிஷனரிகள் இங்கே வந்து பணிபுரிந்து தங்களோட இரத்தத்தை மாற்றமல்ல, ஆதிகாலம் முதல் ஆணுடைய இரத்தத்தை இங்கே விதைத்து விட்டு சென்றார்கள். எனவேதான் சபை மூலமாக நமக்கு சமாதானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள் அல்லேலூயா. சபை சமாதானத்தை கொடுக்க வேண்டும், கெடுத்து விடக்கூடாது. சபையிலே ஒற்றுமை ஒருமான்மை இருந்து ஆண்டுடைய திருச்செமுகத்தை நாம் ஊழியம் செய்யும் பொழுது சபை பக்தி விருத்தியோடும் சமாதானத்தோடும் நடந்து கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது. இட பிள்ளைகளே, எனவே இந்த சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வருகிறது. இதைத்தான் நாம் திருவிருந்திலே நாம் அனுசரிக்கிறோம். திருவிருந்து என்று சொல்லும் பொழுது ஆண்டுடைய சரீரத்தை புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். அவர் அதிலே சொன்னார், சொல்லிவிட்டார், இந்த இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நீங்கள் எனக்கு பங்காளிகளாக இருக்கிறீங்க, என்னோட உடன்படிக்கை கொள்றீங்க, நிறைய சொல்லலாம். எனவே அந்த உடன்படிக்கையை நாம் திருவிருந்து வாயிலாக அனுசரிக்கிறோம். எனவே திருவிருந்து வாயிலாக இரத்தத்தை, மாம்சத்தை நாம் புசிக்கும் பொழுது நிச்சயமாகவே சமாதானம் உண்டாக வேண்டும். அதை கொடுக்கிறவர்கள் ஜாக்கிரதையாக பிரசுத்தமாக கொடுக்க வேண்டும். எடுக்கிற நாம் ஆயத்தமாக எடுத்தால், முதல் நாள் இரவு ஆயத்தப்படுத்தி அடுத்த நாள் அந்த ஆரம்பத்தில் கலந்து கொண்டு, ஆண்டவரே இரத்தத்தை நான் பானம் பண்ண போகிறேன், இரத்தத்தினாலே எனக்கு சமாதானம் என்று சொல்லி நீங்கள் யாரெல்லாம் ஜாக்கிரதையாக அதை பானம் பண்ணுகிறீர்களோ அது உங்களுக்கு மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரும். இது கடமைக்காக நீங்கள் செய்யக்கூடாது. இது ஒரு சாக்கிரமம், ஆண்டவர் நியமித்தவன், கற்றுக் கொடுத்த ஒன்று. எனவே இனி நீங்கள் வருகிற நாட்களிலே திருவிருந்தை ஆசரிக்கும் முன்பு விரைவிலே ஆயத்தப்படுங்கள். ஆண்டவரே நாளை, ஆண்டவரே ஊழியர், ஆண்டவரே குருவானவர் திருவிருந்தை கொடுக்க போகிறார். அந்த விருந்திலே நான் பங்கு பெறும் பொழுது அது உன்னுடைய மருந்தாக மாற வேண்டும், எனக்கு சரீரத்திலே சுகம் உண்டாக வேண்டும், ஆத்மாவிலே சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஆயத்தப்படுத்தி வரும் பொழுது திருவிருந்து ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை திருவிருந்து வாயிலாக பெற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு மாதமும் முதல் அதிகாலை ஜெபத்திலே கலந்து கொள்வேன். 5 மணிக்கு நடக்கும் அதிகாலை 1ஆம் தேதி அங்கே சென்று திருவிருந்திலே கடந்து சென்று, ஆண்டவரே மாதம் முழுவதும் எனக்கு வியாதி வரக்கூடாது, அந்த மாதம் முழுவதும் எனக்கு சமாதானம் வேண்டும், அந்த மாதம் முழுவதும் எனக்கு குடும்பம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், நான் சிலர் இடத்திலே சமாதானம் உண்டாகுன்னு சொல்லி நான் அதை ஆயத்தப்படுத்தி நான் திருவிருந்திலே கடந்து செல்லும் பொழுது அந்த மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு சமாதானத்தை தந்து நிறைய சொல்லுங்க அல்லேலூயா. நீங்களும் இதை நீங்கள் மனதை வைத்துக் கொள்ளுங்கள். இனி வருகிற நாட்களிலே திருவிருந்திலே இரத்தத்தை நீங்கள் பானம் பண்ணும், அது நம்முடைய உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த ஒரு சமாதான ஒரு சாக்கிரமம். அதிலே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும் பொழுது
இரத்தத்தினாலே சமாதானம் உண்டா. எனவே இயேசு கிறிஸ்து இரத்தத்தை நீங்கள் விசுவாசிப்பது மாத்திரமல்ல, அதை நாம் அனுபவிக்கவும் கற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. அதை அருந்துவதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார், உரிமையை கொடுத்திருக்கிறார். தேசத்திலே ஆண்டவர் நமக்கு அதைத்தான் வைத்திருக்கிறார். அதன் மூலமாக நமக்கு சமாதானம் தருகிறார். இரண்டாவதாக இந்த சமாதானம் எப்படி வருகிறது என்றால் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 119 165 119 165 வாசிங்கம்மா. தெரிந்த வசனம் 119 சங்கீதம் 165 வசனம். மிகுந்த சமாதானம் உண்டு. யாரை நேசிக்கிறவர்களுக்கு? வேதத்தை நேசிக்கிறவர்கள். அதான் சொன்னேன், பக்தி மக்கள் வேதம் இல்லாத இருந்தார். வேதத்தை கொடுத்தவர்கள் மிஷனரி. இந்த வேதம் கிடைக்காத பஞ்சகாலம் வரப்போகுது. வேத வசனம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம். எந்த ஒரு புத்தகத்துக்கும் பரிசுத்த என்ற எழுத்து கிடையாது. ஹோலி பைபிள் என்ற குரானுக்கும் கிடையாது, பகவத்கீதை கிடையாது. எந்த மனிதனையும் மாற்றக்கூடிய பரிசுத்தமுள்ள புத்தகம் வேத புத்தகம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஹோலி பைபிள் பரிசுத்த வேதாகம். உலகத்திலே அதிகமான மொழிகளிலே அச்சிடப்பட்டு வெளியிடப்படுகிறது பரிசுத்த வேதம். அதிகமான மக்கள் விரும்பி வாசிக்கிறது வேத புத்தகம். அதிகமான விற்பனையாக கின்னஸ் ரெக்கார்ட் நம்பர் 1 இந்தும் இருக்கிறது வேத புத்தகம். என்னுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட வேத புத்தகத்தை நமக்கு சீகன் வாழ்க்கையை தமிழில் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1652 மொழிகள் தேசத்திலே பேசப்படுகிறது. அதில் 520 மொழிகள் தான் வேதம் இருக்கிறது. இப்படிப்பட்ட வேதம் கிடைக்காத அநேக பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க. இவருக்காக நாம் என்ன செய்யணும்? இந்த குடியரசு தின விழாவிலே ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த வேதத்தை கொடுக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. வேதத்தை மொழிபெயர்க்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுங்க. வேதம் ஆண்டவர் தந்த ஒரு அருமையான கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை, கர்த்தருடைய சாட்சி சத்தியம், வேதையை பிகாம் 5 பாடம் பயிலாக விருதுநகர் கல்லூரியில் படித்த மிகப்பெரிய கல்லூரி. 5 பாடம் ஆல் அவுட், 5 பாடம் சேர்த்து பண்ண முடியப்படுறேன். நிச்சயப்பட வேதத்தை படிக்கல. என்னுடைய தகப்பன் தாய் ஆசிரியர்கள். நான் நல்ல கல்லூரியில் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. எல்லாம் போட்டடிச்சு வெளியே வந்தேன். என்ன செய்வது தெரியவில்லை. வேதத்தின் மகத்துவம் எனக்கு தெரியாது. கடமைக்காக கிறிஸ்துவனாக வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஒரு நாள் மதுரையிலே என்னுடைய தகப்பனார் என்னை வீட்டில் துரத்தி விட்டார். மதுரைக்கு சென்று விடு, வேலைக்கு சென்று விடு, நான் படிப்பதற்கு லாயக்கற்றவன் சொல்லி அனுப்பிவிட்டார். கோபால் பல்படிக்கிற பணியில் மதுரையில் கணக்க பிள்ளையார் அடைச்சாங்க. 150 சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். 1989 வேலை பார்த்தேன், படித்தேன். அங்கேருந்து தான் நான் என்னை அர்ப்பணித்தேன், என்னை உணர்ந்தேன். மதுரை தமுக மைதானத்திலே அவர் வேதத்தை அறிவிக்கிற ஒரு கூட்டம் நடந்தது. டிஜிஎஸ் நகர் மூலமாக அங்கே ஆண்டவர் என்னை தொட்டார். வேதத்தை படிக்க நான் அர்ப்பணித்தேன். இன்று படிக்க ஆரம்பித்தேன். வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொண்டேன். அவனுடைய சத்திய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், நானுடைய பிள்ளையாக மாறினேன். அதுக்கு என் வாழ்க்கை தலைகளாக மாறினேன். அதுக்கப்புறம் என்னை பாடப்புத்தக அக்கௌண்டன்ஸ் புக் இவ்வளோ பெருசாக பிள்ளைகள் தெரிஞ்சது. இவ்வளோ பெரிய புக்கை 11 மணி வரை கடையில் வேலை. 11 மணிக்கு மேலே உட்காருவேன். வந்து ஏதோ படிப்பேன். ஆண்டோடைய ஊடகத்தை சொல்கிறேன். ஆண்டவரே, பேரையே ஞானியாக உடைய வேதம். பிள்ளைங்க வேதத்தை படித்து பாடம் படிங்க. உங்களுடைய வேதம், உங்களுடைய வேதம் மிக முக்கிய வேதம். உங்களுடைய பாடங்களை படிக்கிற வேதத்தை படிங்க. படிச்சு நீங்கள் பாடங்களை படித்தா ஈஸியாக சப்ஜெக்ட் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த திருவையினாலே நான் படிக்க ஆரம்பித்தேன். 5 பாடமும் ஒரே டைமில் நான் அட்டன் பண்ணுவேன். ஆண்டவரை என்னை பாஸ் பண்ணி போடுங்க. எனக்கு ஒரு சிறந்த எதிரானதுக்கு காரணம் என்று அர்ப்பணித்து ஜெபித்தேன். எழுதுனேன், அட்டன் பண்ணேன். ஆண்டவர் அதை கம்ப்ளீட் பண்ணி செய்தார். 5 பாடத்தை கிளியர் பண்ணி பிகாம் பிஎட் எம்எட் முடிச்சு நடுநிலை படித்து தலைமை ஆசிரியர் வேலை சூழ்நிலையா பட்டங்கள் எல்லாம் ஆண்டவர் கொடுத்த பட்டங்கள். கருங்கடலிலே முதல் அப்பாயின்மெண்ட் கிஞ்சி தரக்கூடிய என்னுடைய அருமை மாணவன் இருக்கிறதை பார்க்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை குடும்பமாக ஆண்டவர் அநேக அற்புதங்களை என்னுடைய படிப்புகள காலங்களில் ஆண்டவர் செய்ய வந்தார். அநேக மக்கள், அநேக பிள்ளைகளுக்கு நான் செய்து அறிவித்தேன். சில புத்தகங்களை வேலை பார்த்த பொழுது அந்த பிள்ளைகளுக்கு விதத்தை கொடுத்தேன். அந்த பிள்ளைகள் ரொம்ப அடமாட்டா இருந்தாங்க. 7 மணிக்கு பேசுவாங்க. 8ஆம் கிளாஸ் பிள்ளைங்களாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தேன். புதிய ஏற்பாடை கொடுத்தேன். இலவசம் படிங்கம்மா, படித்து பாடம் படிங்க, பெற்றோருக்கு கீழ்படிங்க. ஏன்னா அப்பாலாம் சீக்கிரமான வாழ்க்கை, மதுபானத்துக்கு கிடைக்காது. கிறிஸ்தவ பிள்ளைங்க தான். இப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு வேதம் கற்றுக் கொடுத்து வேதத்தின் மூலமாக அநேக சாட்சிகள் கற்றுக் கொடுத்தேன். அல்லேலூயா. வேதம் எந்த மனுஷனையும் மாற்ற வல்லமை உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் மிகப்பெரிய பொக்கிஷம். ஆண்டவர் வாலிபந்தன் வழி இதனால் சுத்தம் பண்ணுவான். நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்ளும். கர்த்தருடைய வேதம் பாதைக்கு வெளிச்சம் எழுப்புறது, கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். காரியமெல்லாம் வாய்க்கான வேதத்தை படிங்க. மிகுந்த சமாதானம் வேதத்தை படிங்க.
இன்னைக்கு யாரும் வேதம் படிச்சீங்க? நான் ஒரு ஸ்கூல் நேச்சர் கேட்டாலும் கேள்வி கேட்குறேன். இன்னைக்கு வேதம் படிச்சவங்க வைத்திருக்கு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 இங்க ஒரு 10 அங்க ஒரு 2 தான் வைத்திருக்கு பாருங்க. தயவுசெய்து அன்பா சொல்றேன், தாழ்மையா சொல்றேன், வேதம் படிக்காம உங்க வேலைகளை செய்யாதீங்க. வேதம் படிக்காம உங்க கடமைகளை செய்யாதீங்க. ஃபெயிலியரா தான் போகும். சக்சஸ் ஆகணும்னா காரியம் வாய்க்கணும், ஆண்டவர் நன்மை செய்யணும், வேதத்தை படிங்க. ஒரு மிகுந்த சமாதானம் வேணும்னா வேதத்தை நேசிச்சாதான் வாசிக்க முடியும், வாசிச்சாதான் அபியாசிக்க முடியும். ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் காலையில் 5 நைட் 5 படிங்க. ஒரு வருஷத்துக்கு வேதத்தை படிச்சு அடுத்த 26ஆம் தேதி 1 இயருக்கு வேதத்தை படிச்சிடும். கேட்லாக் இருக்குது, என்கிட்ட வாங்கிப்பாங்க. 1 இயர்ல எப்படி வேதத்தை படிக்கணும். என்னுடைய பிள்ளைங்க அந்த வேதத்தை கிரமமா படிங்க, கரெக்டா படிங்க, தியானிங்க, அபியாசிங்க, உங்களுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. யூதர்களை குறித்து சொல்லலாம். யூத பெண்மணிகள் கருவுற்ற உடனே அந்த பிள்ளைகளுக்கு தோராவை வாசிப்பாங்க. தோரான இடமா நிருபங்கள் ஆகமங்கள். எத்தனை ஆகமம் உண்டு பைபிள்ல? ஆதியாகமம், யாத்திராகமம், என்னாகமம், உபாகமம், 5 ஃபர்ஸ்ட் இருக்கலாமா? அந்த 5 ஆகமத்துக்கு எபிரேய மொழியில தோரா என்று பெயர். அந்த தோராவை அவங்க புக்கு வடிவில் கிடையாது, தோல் சொற்களை ஒன்று. அந்த தோல் சொற்களை தோராவை வாசித்து கொண்டே இருப்பாங்க. பிள்ளையை தொட்டில போட்டு ஆட்டம் போடுறதும், பிள்ளையை குளிப்பாட்டம் போடுறதும், பிள்ளை தூங்கும் பொழுதும் தோராவை அந்த யூத பெண்மணி வாசித்து கொண்டே இருப்பாள். வாசித்து அந்த தோராவை இந்த பிள்ளை கேட்க வேண்டும் என்று சொல்லி தோராவை விரும்பி பேசிப்பவர்கள் யூதர்கள். அந்த பிள்ளை 6 வயசு விட தாயின் கண்ட்ரோலில் இருப்பாள். 6 வயசு 12 வயசு விட அவர் பிள்ளை பெற்றோருடைய தகப்பனுடைய கண்ட்ரோலில் விடப்படுவான். அது பள்ளிக்கூடம் கிடையாது. அவனுக்கு தேவையான நீச்சல் கற்றுக் கொடுப்பார், தொழில் கற்றுக் கொடுப்பார், அவனுக்கு தேவையான பணிகளை, வாழ்க்கைக்கு ஆதாரமான தொழிலை கற்றுக் கொடுப்பார். அங்கும் அவர் தோராவை கற்றுக் கொடுப்பார், தோராவை வாசிப்பார். 12 வயதுக்கு பிறகு பிள்ளை ஆசிரியரிடத்தை கொண்டு போகப்படுவான், வேத பாடத்தை கொண்டு போகப்படுவான், ஆலயத்தை கொண்டு அங்கே பரிசு அங்கே அவங்க வேத பண்டிதர்கள் வேதத்தை கற்றுக் கொடுப்பார்கள். இப்படி தோராவை படித்து நேசித்து வேதத்தை படித்த யூதர்கள் தான் இன்னைக்கு உலகத்துல 165 கண்டுபிடிப்புகள் சொல்லுங்க. இன்னைக்கு அமெரிக்காவிலும் ரஷ்யாவிலும் சீனாவிலும் உலகம் வந்து சிதறி கிடக்கிறாங்க. இன்னைக்கு அவனுடைய வருகைக்கு முன்பு கொண்டு கொண்டப்படுவாங்க. சிதறி கிடக்கிற யூதர்கள் அந்த நாடுகள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்கிறாங்க. யூதர்களுடைய ஞானம் மிகப்பெரியது. இந்த ஸ்பேஸா இருக்கட்டும், அல்லது ஆட்டோமிக்கா இருக்கட்டும், அல்லது சார்லஸ் பாபேஜ் அவர் ஒரு யூதர், மிகப்பெரிய சைக்கிள் கண்டுபிடிச்சது, டிவி கண்டுபிடிச்சது, பல 165 கண்டுபிடிப்புகள் சிறந்த ஞானத்தோடு கண்டுபிடித்தவர்கள் யார்? யூதர்கள். யூதர்கள் யுத்தத்திலே வல்லமை உள்ளவர்கள். யூதர்களுடைய ஞானம் ஒரு தாயின் தோற்றத்தில் ஆண்டவர் தாய் மூலமாக வேதத்தை கற்றுக் கொடுத்து இன்னும் நேசிக்கிறாங்க. ஆண்டவரை நம்மளுடைய எவ்வளவாத நம்புறாங்க, ஆனா வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு அவங்க தோறாக படிக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, பேருது அழைத்திருக்கிற அருமையான திருச்சுவை பிள்ளைகளே, பேருவை போல உங்களுடைய குடும்பம் மாற வேண்டும் என்றால், கற்பாறை கேவாவாய் மாற வேண்டும் என்றால் வேதத்தை வாசியுங்கள். வேதம் உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. வேதத்தை நேசிக்க வேண்டும். பிள்ளைகளை நான் வேதத்தை மறந்தால் சொல்லியிருக்கீங்க, வேதத்தை மறந்தவன் பிள்ளைகளை மறந்து சொல்லியிருக்கேன். உங்களுடைய குடும்பங்கள்ல வேதத்தை படிங்க, தனிஜபத்தில் வேதத்தை படிங்க. குடும்ப ஜபம் 9 மணிக்கு எதுக்கு பண்ணிட்டு கோயில்ல வீட்டில் போய் உட்கார்ந்து பிள்ளைங்க வந்தா உட்காரும், ஒரு 2 பாட்டு படிங்க, நல்லா பாட்டு புஸ்தகங்கள் இருக்கு, ஒரு 2 அதிகாரத்தை படிங்க, தியானிங்க. ஒரு கணவன் இருந்தாலும் அவர் வேலைக்கு போயிட்டு வருவார், அவர் நீங்க ஜபத்தை அப்படி வர ஜோம் பண்ணுங்க. ராத்திரி பிள்ளைங்க படுத்திருந்தா அவங்க தலை கை வச்சு ஜோம் பண்ணுங்க. பிள்ளைங்க தூங்கிட்டு இருந்தா அவங்க தகப்பனும் தாய் சேர்ந்து கை வச்சு ஜோம் பண்ணுங்க. உங்களுடைய பிள்ளை ஞானத்திலே சிறந்த பிள்ளையாக மாறும். அல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில வாழ்க்கை நீங்கள் அமையும். இந்த அஸ்திவாரம் வேதத்திலே அமையும். கிறிஸ்தவர்களுக்கு இன்னொரு பேர் வேதக்காரன் பேர். உடனே வேதக்காரன் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசுல இப்படி வேதத்தில் இருப்போம். தெரிய கன்னடத்தில் பார்க்குறேன், கன்னடத்தில் இன்னைக்கும் பார்க்கலாம். இப்படி இருப்பாங்க. ஒரு புஸ்தகம் வேதம், ஒரு புஸ்தகம் யோக புஸ்தகம், ஒரு புஸ்தகம் நூற்றாண்டு வேதம், ஒரு 3-4 சொன்னேன். வேதத்தை சுமக்க வேண்டும். அல்லேலூயா. உள்ளே சுமக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் கருத்தாய் வாசியுங்கள். அது வேதம் உங்களுக்கு மிகப்பெரிய சமாதானத்தை கொண்டு வரும். சந்தேகம் இல்லை, படிச்சு பாருங்க. ஆப்பிள் படத்தை கையில வச்சு டேஸ்ட் படம் உள்ள போனா தான் டேஸ்ட் தெரியும். எந்த படம் தேவனுடைய பிள்ளையாரு ஆண்டவர் அருமையான இந்த வசனத்தை வாசிங்க. மூன்றாவதாக இந்த சமாதானம் எப்படி வருகிறது என்றால் வாசியங்கள் ஏசாயா 52:7. 52:7 ஏசாயா வாசிக்கணும்.
சுவிசேஷத்தை, சமாதானத்தின் சுவிசேஷத்தை யார் அறிவிக்கிறார்களோ அந்த சுவிசேஷம் மூலமாக சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய வாழ்விலே சமாதானம் உண்டு. நாகும் 1:15 அது எழுதப்படுகிறது. நாகும் 1:15 திருவாசிங்க நாம் எடுக்கிறீங்களா? சிந்தனைவாகும். நாகும் 1:15 புத்தகமாக இருக்கிறது. அதே போல கடைசி சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய காலம். அப்ப சமாதானத்தை யார் சுவிசேஷமா அறிவிக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். We are all evangelists. ஆண்டவர் 5 வகை ஊழியத்துல தேசம் கொடுக்கப்பட்டார். ஒன்று அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள். ஒரு 5 வகை ஊழியங்கள்ல ஒன்று சுவிசேஷ ஊழியம். இந்த சுவிசேஷ ஊழியம் போதகர்கள் செய்யக்கூடிய அல்ல. அவர் போதகம் டீச் பண்றாங்க. அது போதக ஊழியம். யாரெல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறீங்களோ, இதுல யாரெல்லாம் ஆண்டுடைய பாவத்தை மன்னிச்சிருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட சொல்றத கை தூக்குவோம். உண்மையாகவே ரட்சிப்பு எனக்கு உண்டு, இன்னைக்கு நான் கண்ணம் போடுறது அங்கே கண்ணத்தை சொல்றத யார் கை தூக்குவோம்? தைரியமா தூங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு நான் நைட்டு கண்ணம் போட்டு அங்கே கண்ணு திறப்பேன். தைரியமா சொல்றேன். எத்தனை சொல்ல முடியும்? தயவுசெய்து கை தூங்க. உங்களுக்காக நம்ம சிஸ்டம் பார்த்து பாருங்க. ஒரே ஒரு அம்மா தூக்கிக்கிறாங்க. எனவே நமக்கு பரலோக ராஜ்யத்தின் மேன்மை உண்டு. அப்ப சுவிசேஷம் அறிவித்து நம் அநேகரை சீஷனாக மாற்றும் பொழுதுதான் தேவன் சமாதானத்தை கொடுப்பார். அந்த சமாதானத்தை ராஜ்யத்துக்கு சொல்ல முடியும். எனவே தைரியமா நீங்க சுவிசேஷம் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட பிள்ளைங்க தான் சமாதானம். வீட்டுக்கு செல்லும் பொழுது சீஷர்கள் சொல்லுவாங்க, வீட்டுக்கு நீ சொன்னால் அங்க என்ன சொல்ல வேண்டும்? முதலாவதாக சமாதானத்தை சொல். சமாதானம் சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார். லூக்கா 10:5-6 எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது செய்ய வேண்டிய காரியம் உனக்கு சமாதானத்தை விட சமாதானம் பாத்திரம் நம்ம இருந்தால் சமாதானம் தங்கி இருக்கும். பாத்திரம் இல்லாட்டா என்ன சமாதானம் ஓட்ட வந்து சொன்னார். எனவே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நாம் காண்கிற மனிதனுக்கும் சமாதானத்தின் சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அதே சொல்லுங்க. ஹல்லேலூயா. போர் செய்வனுக்கு பல ஆயுதங்களும் அங்கே பவுல் சொல்லுகிறார். அதிலே ஆயத்தம் என்னும் பாதரட்சை சுவிசேஷம். பாதரட்சை நம்ம போர் செய்வனுக்கு போடும் பொழுது அந்த பாதரட்சை சுவிசேஷத்துக்கு ஆயுதமா இருக்கிறது. அதே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம எப்பொழுதும் அந்த பாதரட்சை நம்ம செருப்பை பார்க்கும் போதெல்லாம், செருப்பை போடும் பொழுதெல்லாம் இன்னைக்கு யாருக்காவது என்ன கொடுக்கணும்? சமாதானத்தை செய்யணும். அந்த எண்ணம் உங்களுக்கு வரணும். இன்னைக்கு கூட நான் இப்போ திருமறையூர்ல ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்போது 2 பேருக்கு அறிவிச்சு தான் வந்தேன். இளநீ குடித்தேன். இளநீ குடிக்கும் பொழுது அவருக்கு அறிவிச்சிட்டேன். அவர் எப்பா இன்னைக்கு எங்க கடைக்கு வைங்க மலைக்கு போனோம், கோயிலுக்கு போனோம்னாரு. இயேசுதான் அவனுக்கு சமாதானம் இருக்கான்னு சொல்லிட்டு வந்தேன். இயேசு அறிவிச்சுட்டு வந்தேன். அவர் கொய்யாப்பழம் வாங்கினேன். அவருக்கும் சுவிசேஷம் அறிவிச்சு கைப்பற்றி கொடுத்தா வந்தேன். எனவே நம்மால் காண்கிற பிற மக்களுக்கு என்ன கொடுக்கணுமா? சமாதானத்தை கொடுக்கணும். நிச்சயமா உண்டு. நம்முடைய பகுதிகளுக்கு நீங்க கடந்து செல்லுங்க. பக்கத்துல எத்தனையோ கிராமங்கள் உண்டு. நீங்க காண்கிற நம்ம டிராவல் பண்றீங்க. இந்த சமாதானத்தை படிக்கிற பிள்ளைங்க உங்களுடைய பக்கத்துல மற்றவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். புதிய ஏற்பாடு சொல்லியிருக்காங்க. நீங்க இதோட காலேஜில் கொடுத்துடணும், மறுபேசி காலேஜில் கொடுத்துடணும். எனவே நல்ல புதிய ஏற்பாடுகள், நல்ல இங்கிலீஷ்லையும் தமிழ் வாங்கி கொடுங்க. என்ற புதிய தர நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுங்க. இந்த சுவிசேஷம் எல்லாருக்கும் அறிவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி இன்னைக்கு வந்துச்சு. நம்ம நினைவு 76வது குடியரசு தினத்துல இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறியப்படாத மக்கள் அநேகம் கோடிக்கணக்கான மக்கள். 148 கோடியில ஆத்தரைஸ்டு கிறிஸ்டியன் 3 கோடி தான். அன்ஆத்தரைஸ்டு ஒரு 10 கோடி தான் இருக்கிறாங்க. இது எல்லாம் ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு தூரமா இருக்கிறாங்க. ஆண்டவருடைய கிருபைக்கு தூரமா இருக்கிறாங்க. அன்புக்கு தூரமா இருக்கிறாங்க. இன்னைக்கு ஊப்பியில் ஒரு விழா நடந்துட்டு இடம் ஒரு விழா நடந்துட்டு சொல்லுங்க பார்ப்போம். மகா கும்பமேளா 45 கோடி மக்கள் வந்துருக்கிறாங்க. இதுவரை 3 கோடி வந்தாச்சு. 20 கிலோமீட்டர் 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்துல அந்த பிரயாக்பேஜ் என்ற இடத்துல கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. பல மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் கூடுகிற இடம். அந்த முக்கடலில் அந்த 3 ஆறுகள் சங்கமிக்கும் இடத்துல நான் குடிச்சாச்சுன்னா என்னுடைய பாவம் இடமையும் தொலைன்னு சொல்லி குடிச்சிட்டு இருக்கிறாங்கம்மா. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த கும்பமேளா, மகா கும்பமேளா. உடைய பேம்பலெட்ஸ் கொண்டு வாங்கியிருக்கிறீங்க. ஜெபிங்க. 45 கோடி போன 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கும்பமேளாவில் 50,000 பேர் மிஸ்ஸிங். 50,000 பிள்ளைகளை காண கடத்தி கொண்டு சென்று விட்டாங்க, நரபலிக்கு சென்று விட்டாங்க, மிதிப்பட்டு செத்தாங்க. 50,000 பேர் செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது 12 ஆண்டுகளுக்கு பிறகு. அடுத்த மாதம் 28ஆம் தேதி நடக்கும். 45 நாட்கள் நடக்கும். பிரதமர் வராங்க, ஜனாதிபதி வராங்க, 12 முதல்வர்கள் வராங்க. உலகம் முழுவதும் இருந்த அந்த 3 ஆறுகள் சங்கமிக்கும் அந்த கங்கை, யமுனை, சரஸ்வதிங்கிற 3 ஆறுகள் சங்கமிக்கும் பிரயாக்பேஜ் 20 கிலோமீட்டர் நீளத்தில் டென்ட் அமைச்சு உட்கார்ந்துருக்கிறாங்க.
கொண்டு கூட தீ பிடிச்சி என்னுடைய பிள்ளைகளை நாம் ஜெபித்து கொண்டு எஃப்எம்பிகள் இருக்காங்க, ஜெபிக்கிறாங்க. இந்த ஐயம் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறோம். இதுக்கு விசேஷ பேம்பர்ஸ் இருக்கிறது. ஜெபிங்க. தேசத்தின் இந்த அன்பை சுவிசேஷம் எல்லாருக்கும் கொடுக்கப்படும். நல்ல சொல்லுங்க. லட்சியம் எல்லாருக்கும் பரவ வேண்டும். மகா கும்பமேளாவில் வருகிற எல்லா மக்களும் அவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள ஜெபிங்க, விடாதீங்க, போராடுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. இவர்களுக்காக நீங்க கொடுங்க, ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, நான் ஒரு மிஸ்டரியை தாங்குவேன் ஆண்டவரே, மிஸ்டரி பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் ஆண்டவரே. 100 ரூபாய் கொடுக்க முடியாதா? நீங்க கொடுங்க, அதை அர்ப்பணிங்க. இந்த ஐயமுக்கு வேதாமத்து முடிவுரை கொடுங்க. வேதாம முடிவுக்கு அநேக முடிகள் உண்டு. ஒரு வேத வழிபாடு 20 லட்சம் ரூபாய் வேணும். 20 lakhs இருந்தால் தான் இப்படிப்பட்ட ஒரு புதிய ஏற்பாடு பழங்குடி மக்கள் கொடுக்கப்பட முடியும். 20 லட்சம் ரூபாய் ஒரு புதிய ஏற்பாடு 2,000 மக்களுக்கு வேணும். எனவே உங்களால் முடிஞ்ச தொகையை நீங்கள் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வீட்டில் வந்து வாங்கணும். இங்கே சேகரிக்கும் மக்கள் வர்றாங்க. எனவே வேத மொழிபெயர்ப்புக்கு நீங்கள் கொடுங்க. வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த நாம் நேசித்துக் கொண்டிருக்கிறோம், நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இதை வாசிக்காம நேசிக்காம கிடைக்காம எத்தனையோ மக்கள் உண்டே. நாம் இந்த குடியரசு நாளாக நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னால் முடிந்த அளவு நான் உதவி செய்வேன். என்னால் முடிந்த அளவு இந்த வேதா மொழிபெயர்ப்புக்காக கொடுப்பேன். வேதம் எல்லாரும் கிடைக்கும். அது மாத்திரம் விட நானும் இந்த வேதத்தின் ரகசியங்களை பிறகு கொடுப்பேன். நான் சுவிசேஷத்தை அறிவிப்பேன். ஆண்டவரே, நான் சமாதானத்தின் சுவிசேஷம். இயேசு செஞ்சாருமா, இயேசு செஞ்சா. வாசிங்க. எபேசியர் 2 எடுங்க. எபேசியர் 2:14 வாசிமா. நல்ல அருமையா வாசிங்க. எபேசியர் 2:14 வாசிங்க. 2 வாசி. எஸ். தகர்த்து ஒழித்து இப்படி சமாதானம் பண்ணி சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்த தேவன். எஸ், அல்லேலூயா. இப்படி சமாதானம் பண்ணி சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். எனவே இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், இயேசுவின் தொண்டர்களாக இருக்கிறோம், விசுவாசிகளாக இருக்கிறோம். இனி விசுவாசிகள் இருக்கிறோம். நீங்க சீஷனாக மாற வேண்டும். அல்லேலூயா. விசுவாசியின் கூட்டம் அது ஆரம்ப ஸ்டேஜ். எல்கேஜி, பிகேஜி, ப்ரீகேஜி எல்லாம் முடிச்சு காலேஜில் போனோம், யூனிவர்சிட்டிக்கு போனோம். இப்போ நம்ம எல்கேஜி கூட நம்ம விசுவாசம் கூட விசுவாசிகள் தான். ஆனால் விசுவாசி கூட்டம் அடுத்த ரேங்க் வந்து சீஷனாக இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள்லாம் சீஷிகளாக மாறணும், நாம எல்லாம் சீஷர்களாக மாறணும். அதைத்தான் தோமா வந்தா சென்னையில் மதிச்சார். தோமா கல்லைக்கு பார்க்கணும். எனவே பேதுரு நடக்கிறீங்க, பேதுரு வந்தா. எனவே இந்த சீஷர்கள் அறிவித்து சென்ற பணிகளை நாம் அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே இந்த சுவிசேஷத்தை நாம் நற்செய்தியை பிறருக்கு ட்ராக்ஸ் வேலை கொடுக்கலாம். உடைய வாயினால சொல்லலாம். ட்ராக்ஸ் நான் நிறைய வச்சிருக்கிறோம். கேட்டு வாங்கிட்டு இல்லை தாராளமாக 4 மாடி பேஜ் நான் நிறைய தரேன். பல மொழிகளில் கொடுக்குறேன். பிள்ளைகளுக்கு தேவையான ட்ராக்ஸ் இருக்குது. வாங்கிக்கிடுங்க. அவங்களால் முடிஞ்ச அளவு ஞாயிற்றுக்கிழமை எங்கே எப்போ டைம் இருக்குதோ மக்களுக்கு கொடுங்க. இந்த சமாதானம் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வரும். நிறைய சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியாக வாசிகள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7. சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நம்ம ஒன்றுக்கும் என்ன செய்யக்கூடாது, அவ்வளோ வரத்தான் செய்ய. உலகத்தில் உண்டு. ஆனாலும் பிறகு செல்வன் சார் எனக்கு பண்ண நெருங்கிய அருமையான சார், நான் சார் நான் வந்து வேலை பார்த்துக்கோங்க சாதாரண பகுதி. ஒரு திடீர்னு மரணம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, மரணம் உண்டு, பாடு உண்டு, கஷ்டம் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனாலும் நாம் கடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மளுக்கு. எனவே நாம் ஒன்று குறைப்படாம விண்ணப்பங்களை சோத்திரத்துடைய ஜெபத்தினால் யாருக்கு தெரியப்படுத்தணும்? கர்த்தரின் பாரத்தை இருக்கிறார்கள் யாதரிப்பார் நீதிமானை ஒருபோதும். அப்ப நம்ம ஜெபத்தில் உறுதியாக தெரிந்திருக்கும் பொழுது அந்த தேவ சமாதானம் உண்டாகும். எனவே நான் வேத வாசிப்பதில் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறேன். ஜெபத்திலும் 2 கண்கள். வேத வாசிப்பு மிக முக்கியம். அதை விட ரொம்ப முக்கியம் ஜெபம். ஜெபிக்காம ஒரு வேலையை செய்யாதீங்க. குடும்ப ஜெபம் அதிகமாக தேவை. தனி ஜெபம் மிக அதிகமாக தேவை. கூட்டு ஜெபம், நயமான ஜெபம், சகோதரிகள், வாலிபர்கள், எந்த ஜெபத்தை கூட விட்டுறாதீங்க. ஆலயத்தில் நடந்த ஜெபமான சரி, வெளியிடங்கள் நடந்த ஜெப கூடுகை நமக்கு மிக முக்கியம். தனி ஜெபம் அதை விட முக்கியம். எனவே ஜெபத்தின் ஆழம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அல்லேலூயா. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உடைய இருதயங்களையும் சிந்தைகளை, அதாவது சிந்தையில சாத்தான் எடுத்துட்டு இருக்கிறான். மொபைல் போன் பிள்ளைகள் எடுத்துட்டு இருக்கிறான்.
சிந்தைகளை செயல்படுத்த சாத்தான் சிந்தைகளை போராடுறான், பிள்ளைங்களை டைவர்ட் பண்றான். படிப்புல கான்சன்ட்ரேஷன் வரல, படிக்கும் பொழுது வேற சிந்தனை வருது. அப்ப சிந்தைகளை காத்துக் கொள்வது தேவ சமாதானம். மொபைல் போன் ரொம்ப அடிக்ட் ஆகாதீங்க பிள்ளைங்க. நல்லா அன்பா சொல்றேன், தயவு செஞ்சு அதை பார்க்க வேண்டிய சமயத்தை பார்க்குறீங்க, அதிகமாக உட்காந்துடாதீங்க. நிறைய சாட்டி சொல்றாங்க மொபைல் போன் மூலமா கெட்டு சிரிஞ்ச பிள்ளைங்க இருக்கிறாங்க, வழிதவறி அவங்க மிஸ் ஆகிக்கிறாங்க நிறைய பிள்ளைங்க. எனவே நாம் வேதத்தை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் சமாதானம் கொடுக்கிறார். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் விண்ணப்பங்களை தேவனிடத்திலே தெரிவிக்கும் போது சமாதானம் உண்டார். இப்படிப்பட்ட சமாதானத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே உங்களுக்கு இந்த வருஷத்திலே கொடுக்க போகிறார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் கொடுக்கும். இந்த வருஷம் நீங்க அந்த ஜனமா இருக்கிறீங்க, அவனுடைய பிள்ளையாக இருக்கிறீங்க. உங்களுக்கு சமாதானம் காரணம் நம்மளா என்ன சொன்னேன், அவனுடைய யுத்தத்தை விசுவாசி யுத்தத்துல ஜாக்கிரதையா திருவள்ளுவர் பார்க்க. ரெண்டாவது என்ன சொன்ன, வேதத்தை அதிகமா நேசி, இது தியானி அபியாசம், சமாதானம் உண்டாகும். கடைசி என்ன சொன்னேன், அதிகமா என்ன செய்யணும், சிம்பிளான பிரசங்கத்தை நம்மள மெமரி பொருட்கா சொல்றேன், ஜெபிங்க. இன்னொரு பாயிண்ட் கூட சொல்லலாம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமான். ரோமர் 8:4 ஆவின் சிந்தை ஜீவனும் சமான். ரோமர் 8:4 புரிஞ்சுக்கோமா? ஆவி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். அதே போல தேவனுடைய ராஜ்யம் புசிக்கும் குடிக்கும் போது அது நீதியும், சொல்லுங்க முடிக்க பார்ப்போம், நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவிதான் சந்தோஷம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பு குடிக்கும். உலகத்துல புசிச்சாலும் குடிச்சாலும் சமாதானம் கிடையாது. அது புசிப்பு குடிக்கும் போது அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, அந்த சந்தோஷம் சமாதானம் தேவனுடைய ஆவினாலே. எனவே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, என்னுடைய பிள்ளைகளா மாறிக்கிறீர்களோ, அவங்களுக்கு பரிசுத்த ஆவின் அபிஷேகம் நமக்கு தேவை. அதான் ஆண்டவர் கொடுத்தார். வேளரை அனுபவம் ஆண்டவர் காத்திருந்தாங்க, சீசன் காத்திருந்தாங்க. பெந்தைகோஸ்து அனுபவம், அது பெந்தைகோஸ்து மக்களுக்கு, பெந்தைகோஸ்து திருச்சபைகளுக்கு ஒரு எல்லா ஜனத்துக்கும் இந்த அபிஷேகம். இல்லையா சொல்லுங்க, அல்லேலூயா. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க, விளநடைவீங்க, புத்துவிடன் உண்டா, காண்டாமிருகத்துக்கு காவலுக்கு உண்டா. எனக்கெல்லாம் பயங்கர பேக் பெயின் உண்டு, ஸ்பைனல் பிரச்சனை. நீ ஓடுறேன்னா அதே பரிசுத்த ஆவியுடைய கிருபை நடக்கும். அல்லேலூயா. என்னால சாக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னால் எழுத முடியாது, போர்டில் எழுத முடியாது, பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, உட்கார்ந்து என்னால் முடியல, போராடி கொண்டு வந்தேன். கிருபையினால அபிஷேகத்தை நினைஞ்சு நான் இப்போ அபிஷேகம் பெற்றோம். அபிஷேகம் நுகத்தை முடிக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். அபிஷேகத்துடைய போராட்டங்களை மாற்றும். எனவே நம்மளோட மாம்சத்தோட ரத்தத்தோட போராட்டம் உலகத்தில் உண்டு. ஆனால் அதை முறியடிப்பதற்கு தான் அபிஷேகம் நமக்கு தேவை. ரட்சிக்கப்படும் பொழுது பாவம் நமக்கு நீங்கி வரும், ஆனால் வேர் போகாது. பாவத்தின் வேர் இருக்கும். நமக்கு இச்சை வந்துடும், பிரச்சனை வந்துடும். இந்த பாவ வேர் எப்பொழுது எடுக்கப்படும் என்றால் அபிஷேகம் வரப்படும். அல்லேலூயா. அலுவலி ஏன் குட்டகுட்டமா போறாங்க, ஜெபிக்க போறாங்கன்னா அந்த அபிஷேக ஜெபத்துக்கு ஓடிதான் போறாங்க. இந்த இடத்துல நீங்க குடும்பமா உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. அதனுடைய கடைசி நாட்களில் வந்து கடைசி நாட்களே மாம்சமான யாவரையும் ஊற்றுவே. அப்பொழுது குமாரத்திற்கு எல்லாம் நம்ம விலப்பட வேண்டும் என்றால் அபிஷேகம் வேண்டும். அல்லேலூயா. சமாதானம் வேண்டும் என்றால் அபிஷேகம். நீங்க எல்லா கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க. துதிக்கும் பொழுது ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றுவார். ஆவியின் பின்மாறி காலம், ஆண்டவர் வருகை நாட்கள். வருகையிலே பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஜலத்தினாலும் மாம்சத்தினாலும் ஜலத்தினால் பிறக்கணும், ஆவியினால் பிறக்கணும். மாம்சத்தினால் பிறக்கிறது மாம்ச பிறக்கும். ஜலத்தினால் ஆவியினால் பிறக்கும் பொழுது மறுபடியும் பிறக்கும் பொழுது தேவராஜ்யத்தை சொல்ல முடியும். அல்லேலூயா. முத்திரையாக இருக்கிறார். ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு லெட்டர் போடுறது, அந்த ஸ்டாம்ப் குத்துனா தான் அந்த இடத்துக்கு போகும். அந்த முத்திரை நமக்கு சுத்தர விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேற்றுவார், நம்மோடு கூட தேற்றுவார், ஆதரிப்பார், ஆலோசனை கொடுப்பார், நடக்க வேண்டிய வழியை கற்றுக் கொடுப்பார். நீ போற சரியா ரைட்டா ராங்கான்னு சொல்லி கொடுப்பார். வாலிபர்களுக்கு விசேஷமான ஆவி பரிசுத்த தேவமாய் கற்றுக் கொடுங்க, உங்களை ஆசீர்வதிப்பார். அபிஷேகம் அப்படிப்பட்ட வாழ்வை நீங்கள் பரிசுத்தமாக காத்துக்கொள்ள நிறைய பரிசுத்த ஆவியானவர், நம்ம தூய்மைப்படுத்துகிற ஆவியானவர், சமாதானத்தை சந்தோஷப்படுத்துகிற ஆவியானவர். அதை பெற்றுக்கொள்வோம். அது நமக்கு நிறைவான சமாதானத்தை சந்தோஷத்தை கொடுப்பார். ஒரு பாடல் கூட உண்டு. இன்னமும் தாமதம் உனக்கே மனமே, இன்ப இயேசு அண்டை எழுந்து வாராயோ. இன்னமும் தாமதம் உனக்கே மனமே, இன்ப இயேசு அண்டை எழுந்து வாராயோ. இந்த உலக
அழைக்கிறாரே, அன்பில் இயேசு உன்னை அழைக்கிறாரே. ஏழை மனு ஒருவை எடுத்த இயேசு ராஜன் உன் அண்டை நிற்கிறார், ஏற்றுக்கொள்ளாதரை தள்ளாதே. அப்படி உலகால் புரிகிறோம். நம்ம சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆண்டவருடைய ஆராதனைகள் இந்த வருஷத்திலே, இந்த மாதத்திலே கடைசி ஆராதனை ஆண்டவரே, 4வது ஆராதனை ஆண்டவரே. இந்த வருஷத்தை ஆரம்பத்தை ஆண்டவரே நாங்கள் கண்டிருக்கிறோம். ஆண்டவரே, சென்ற வருஷத்திலே எங்களை பாதுகாத்து நடி சொல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா துதி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 5 வருஷம் ஸ்தோத்திரத்தை துதித்து இந்த செய்தி நிறைவேற செய்யலாம். ஆண்டவரே, 2024 முழுவதுமே பாதுகாத்தீங்க, பிள்ளைகளை பாதுகாத்தீங்க. ஆனால் ஆரம்பத்தை கண்ட அநேகர் மத்தியில இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் இறைவன் கொடுத்த ஜீவனுக்காக நன்றி சொல்லுங்க, சுகத்துக்காக நன்றி சொல்லுங்க, பிறனுக்காக நன்றி சொல்லுங்க. இந்த புத்தாண்டுல கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நன்றி சொல்லுங்க. கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் கொடுப்பாருமா. ஆண்டவரே, எனக்கு சமாதானம் தாங்கன்னு கேளுங்கம்மா, எல்லாம் வாய்த்திருந்து கேளுங்க. இந்த வருஷத்துல ஆண்டவரே, ஆண்டவரே துவக்கத்துல வந்திருக்கிறேன் ஆண்டவரே, 4வது இந்த மாதத்துல ஆராதனை ஆண்டவரே, எனக்கு சமாதானம் தாங்கன்னு கேளுங்க, தாங்கன்னு கேளுங்க. கர்த்தர் தமது பிள்ளைகள் தான் கொடுப்பார். நீங்க ஆண்டவர் பிள்ளைகளாக மாறுங்க, ரட்சிக்கப்படுங்க, பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, சமாதானம் தாங்கப்பா. ரத்தத்தின் மூலமாக சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. வேதத்தின் மூலமாக நீ தருகிற பிரசுத்த வேதத்தின் மூலமாக எனக்கு சமாதானம் வரட்டும் ஆண்டவரே. கேங்க, விரும்பி கேளுங்க, போராடி கேளுங்க. ஆண்டவர் சமாதானம் கொடுப்பார். ஆண்டவரே, சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சமாதானம் உண்டாக ஆண்டவரே. எனக்கு நான் அறிவிக்க எனக்கு பலன் தாங்க கேளுங்க, வெட்கப்படாதீங்க. தைரியமா அறிவிக்கிறதுக்கு தைரியத்தை தாங்க கேளுங்க. உலகம் எங்கும் புறப்பட்டு சென்ற அந்த மிஸ்ரிக்காக ஜெபிக்க வேண்டுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை தாங்கப்பா. அந்த மிஸ்ரிக்காக ஜெபிப்பதற்கு கொடுப்பதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நானும் உடைய சத்திய வார்த்தையை சுவிசேஷமா பிறருக்கு அறிவிக்கணுமே. அதை படிக்கிற மற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமே ஆண்டவரே. நற்செய்தியை கொடுக்கணுமே. ஆத்மா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோடு எங்க செல்ல முடியாது ஆண்டவரே. ஆத்மா பாரங்களுக்கு தாங்கன்னு கேளுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு போறோம்னா நமக்கு ஆத்மாக்கள் வேணும். ஆனா நீங்க தனி மனிதனா போக முடியாது. ஆண்டவர் எத்தனை ஆத்மா சம்மதிச்சான்னு கேட்பார். எத்தனை பேருக்கு சத்தியத்தை கொடுத்தான்னு கேட்பார். எத்தனை பேருக்கு சவால் சுவிசேஷத்தை கொடுத்தா என்ன குறித்து அறிவிச்சியான்னு கேட்பார். அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும். அந்த ராஜ்யத்துக்கு சும்மா போய் கை வீசி போக முடியாது, வெறும் கையை நாங்க செல்ல முடியாது. ஆண்டவரே, நான் ராஜ்யத்துக்கு வருவதற்கு முன்பு அநேகருக்கு நற்செய்தி அறிவிக்கிற ஆண்டவரே, அங்கு கடந்து வருகிற மகனாய் மகளாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க ஆண்டவரே. கேளுங்க, அப்படிப்பட்ட கிருபையை நாளுக்குள்ள பெற்றுக்கொள்ளுங்க. நான் அறிவிக்கணும் ஆண்டவரே. என்னிடம் படிக்கிற பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும் ஆண்டவரே. நான் பழகுகிற பிள்ளைகளுக்கு அறிவிக்கணும். படிப்பு தூரம் நாள் வேலைக்கு போறீங்கன்னா அறிவிங்க. அங்க நிறைய பேர் ஆண்டவரை அறியாம வராங்க. ஆண்டவரை அவங்களுக்கு அறிவிக்கணும். ஆண்டவர் தொழில் செய்றீங்களா, வியாபாரம் பண்றீங்களா, கடைக்கு போறீங்களா, பில்டிங்க்கு போய் கட்டுறதுக்கு போறீங்களா, சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. காட் லவ்ஸ் யூன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உன்னை நேசிக்கிறான்னு சொல்லுங்க. சிம்பிளான வார்த்தை தான். ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார், ஆசீர்வதின்னு சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லுங்க, நிச்சயமா ஆசீர்வதிப்பார். ஜெபிங்க. ஆண்டவர் ஒன்றுக்கு கவலைப்பட எல்லாவற்றையும் குறித்து ஆண்டவருடைய சமூகத்துல வைங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லா பக்திக்கும் மேலான தேவசமாதானம் உண்டாகும். அபிஷேகம் மூலமாக ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்கள் மூலமாக எனக்கும் என் குடும்பத்துக்கு என் பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாவதாக ஆண்டவரே. யெகோவா ஷாலோமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான ஆராதனைக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்திய அரசு மூலமாக பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரே சமாதான சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நாங்கள் அறையோடு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் நேசிக்கிற பிள்ளைகள் பரிசுத்த பேதர் நுழைந்து வந்திருக்கிறாங்கப்பா. பேதர்வாகிய உம்முடைய பேரை சொல்லுங்க. இந்த ஆலயத்தில் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்கப்பா. சமாதானத்தை கொடுத்துருங்க, சந்தோஷம் கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுங்க ஆண்டவரே. நீர் விரும்புகிற கிருபைகளை பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதத்தின் மூலமாக சமாதானம் உண்டாகட்டும், இரத்தத்தின் மூலமாக சமாதானம் உண்டாகட்டும், சுவிசேஷம் அறிவிப்பு மூலமாக சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது சமாதானம் உண்டாகட்டும். பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு சமாதானமாய் வாழலாம். திருவிழை தருகிறாக இந்த மாதம் இந்த வருஷம் முழுவதும் பாதைகள் நெய்யாய் குளியட்டும் ஆண்டவரே. பாதைகளுக்கு தீபமாக இருக்க வேதத்தை அதிகமாக படிக்க உதவி செய்யுங்கப்பா. போகிற வழிகளை காத்துக்கொள்ளுங்க, பிரயாணங்களை வைக்கப்படுங்க, கை பிரயாசம் ஆசிர்வதிங்க. பிள்ளைகளுக்கு விசேஷமா ஜெபிக்கிறோம். கொடுத்த கருப்பத்தின் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகளை சந்திங்க, வியாதிகளை குணமாக்குங்க, விளைவினங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதான பிள்ளைகள் காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதான பிள்ளைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உனக்கு இந்த நாளில் சமாதானத்துக்கு ஏற்றவரை அறிந்தால் நலமா இருக்குன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, அந்த இஸ்ரேல் தேசத்துல அந்த பட்டத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதீங்க ஆண்டவரே. உனக்கு கிடைக்க இந்த நாளிலாகும் சமாதானத்துக்கு ஏற்றவரை இருந்தால் நலமா இருக்குமே என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, சமாதானத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அதற்காக அதிர்ந்து ஜெபிக்க அதை நாட உதவி செய்யப்பா. ஒவ்வொரு நாள் கிருபை தருகிறாங்க. சபையை ஊழியருக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், கொயர் பாய்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாடகர் குழுவினர் அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே.
அவர்களும் சத்திய வார்த்தைகளை பிறருக்கு அறிவிக்கட்டும். ரட்சிக்கப்பட்ட மனதில் சீசர்களாக மாற்றுங்க ஆண்டவரே. இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒளிபெருக்கி வாயிலாக கேட்டுக்கின்ற பிள்ளைகளுக்கு சமாதானத்தும் சந்தோஷம் உண்டாகட்டும் ஆண்டவரே. துயரப்பட்ட மக்களுக்கு துயரங்களை மாற்றுகிறார்கள், கவலைகளை மாற்றுகிறார்கள், கண்ணீரை துடைக்கிறார்கள். தெய்வீக சமாதானம் பிள்ளைகளை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானத்தோடு சில நாடுகளை ஒவ்வொரு ஆராதனைக்கும் கடைசியில் சொல்றது கேட்கிறோம் படா. தேவ சமாதானத்தோடே போயிடணும்னு சொல்லியிருக்கிறேன். கேட்கிறோம் ஆண்டவரே. அந்த சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையை வந்து அமரட்டும். பெரிய காரியத்தை செய்யும் நாட்கள் பண்ணிக்கிறோம். பெரிய மகளே சுமமாக ஜெபிக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தைரிய முடிவுகளுடைய மேக்ஸி கொடுத்துருங்க, வச்சு கொடுங்க. முடிவுகளுக்கு கொடுக்குற ஒரு பேரனை கொடுத்து சொல்லுங்க, ஜெபிங்க, கொடுங்க. தேவ சமாதானம் உரையாடுங்க. காண்பிப்பாளராக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆராதனை கீதங்கள் 241, 2 கீதம் 558, கிறிஸ்தவ கீர்த்தனை 251. ஆராதனை கீதங்கள் 241, 2 கீதம் 558, கிறிஸ்தவ கீர்த்தனை 251. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். அன்பின் நல்ல ஆண்டவரே, தந்தை இந்த மகிமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் ஆண்டவரே, நம்மளுடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை படைக்கப்பட்டிருக்கிற காணிக்கைகளை உடைய கருத்தில் தருகிறோம் அப்பா. அதில் படைக்கப்பட்ட
படைக்கப்பட்ட சோத்திர காணிக்கைகள் பை காணிக்கைகள் ஒவ்வொன்றையும் இவன் ஆசீர்வதித்து பெருக்கப்படும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. படைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த முகாந்திரத்தோடு இந்த நோக்கத்தோடு சிந்தனை காணிக்கை படைத்திருக்கிறார்களோ இந்த நோக்கத்தை அவர்களுக்கு இருதயத்தின் வேண்டுதல்களை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கும் பரிபூரணத்தின் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு இருதயத்திலிருந்து நாங்கள் உபகரித்து படைத்திருக்கிறோம் அப்பா. காணிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக கொடுக்கவும் ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. யாவரும் முழங்கால் படிட்டு பொதுவான சோஸ்திர ஜெபத்தை ஆராதனை நேரத்தில் 521 சர்வ வல்லமையுள்ள தேவனே, சர்வ ஜீவாதார பிதாவே, அவர் நாம தகையாக எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவனை செய்த பல கிருபைக்காகவும் உங்களுடைய அன்புக்காகவும் நாங்கள் தாழ்மையோடும் உயிரோடும் சோத்திரம் செலுத்துகிறோம். தேவனே, இதற்காகவும் காப்பாற்றுவதற்காகவும் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் துதிக்கிறோம். விசேஷமாக இந்த நாளை நாங்கள் உண்மையாக இருக்கும் ஒப்பு கொடுத்து அவருக்கும் தேவனுக்கும் பரிசுத்தாவிக்கும் எல்லாமே மெய்மையும் சதாகாலம் உண்டாவதாக. உங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாட்கள் முழுவதும் கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவரே உங்களுடைய இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் உண்மை தொழுது கொள்ள எங்களை அழைத்து வந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. 6 நாளும் வேலை செய்த 7வது நாளிலே ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தியது போல ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக நாங்கள் எப்போ உங்களுடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவரே உடைய சமூகத்தில் எங்கள் ஒருமித்த கூடி வந்து நீ மகிமையை வெளிப்படுத்த நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ தந்த கிருபைக்காக நமக்கு செலுத்துகிறோம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவரே கேட்ட உடைய வார்த்தைகளை நிமித்தமாக உடைய சமாதானம் ஆண்டவரே உடைய நிறைவு உங்கள் வாழ்களை கட்டளையிடும்படியாக செலுத்துகிறோம் அப்பா. இந்த உலக சமாதானத்தை அல்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே உங்களுடைய சமாதானத்தை நாங்கள் தேடி பெற்றுக்கொள்ள நீ எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக செலுத்துகிறோம் அப்பா. நீங்கள் காணப்படுகின்ற எல்லா கலக்கங்களையும் எல்லா பயங்களையும் நீக்கி இந்த உலக பிரகாரமான பயப்படுகிற எல்லா பயத்தையும் நீக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த உலகத்திலே ஆண்டவரை உம்முடைய நீதியை தேடவும் உம்முடைய ராஜ்யத்துக்குரியவர்களை நாங்கள் தேடி பெற்றுக்கொண்டு இருதயத்திலே உடைய சமாதானம் பரிபூர்ணமாய் இருக்கக்கூட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வெளியிலும் ஆண்டவரை ஒருவர் அன்பாய் உம்முடைய அன்பிலே வெளிப்பட உடைய அன்பை நாங்கள் வெளிப்படுத்த கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் அன்போடும் ஐக்கியத்தோடும் ஆண்டவருடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அன்பாய் இருக்கிறது போல ஆண்டவரே நாங்களும் ஒருவர் அன்பாய் உம்முடைய மாதிரிகளை காண்பிக்கின்ற பிள்ளைகளாக உம்முடைய பரிசுத்தமான பிள்ளைகளாக வாழ்வதற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் வாழ்வில் காணப்படுகின்ற ஆண்டவரே எல்லா குற்றங்கள் குறைகளையும் இவண்டவரை தயவாய் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. பாவங்களுக்கு தக்கதாக இவண்டவரை எங்களை தண்டியாமல் இறப்புகளை நிமித்தம் எங்களை மன்னித்து சமாதானத்தின் நிமித்தம் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சபையோட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. சிறியவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இவண்டவரை நீர் தாங்கி வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நாங்கள் சரீர சுகபலத்தை கொடுத்து இவண்டவரை கொடுத்திருக்கிறது தேசத்திலே ஆண்டவரை ஒருமனம் உள்ளவர்களால் அன்புள்ளவர்களால் இணைந்து செயல்பட ஐக்கியத்தோடும் அன்போடும் உடைய நாமத்தை ஒருமித்து உயர்த்த கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை ஒரு ஒரே குடியரசு நாங்கள் இணைக்கப்படவும் உங்களுடைய அன்பிலே குடியரசு முழுவதும் நிரப்பப்படவும் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேசம் முழுவதற்கும் ஆண்டவரை உடைய அன்பு வெளிப்பட கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை ஆண்டவரை அந்தனமும் எங்கள் உணர்ந்து செயல்படுகின்ற பிள்ளைகளாக அவருடைய திரு சித்தத்தை அடுத்தமும் நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அகிலவகம் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கின்ற பிள்ளைகளாக கால்வதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக ஆண்டவரை செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. உடைய அன்பும் உடைய சமாதானம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிரப்பும்படியாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை காணப்படுகின்ற எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவரை சூழ்நிலைகள் மத்தியில் கைவிடாது இருக்கிற தேவன் என்னோடு இருக்கிற விசுவாசத்தோட விசுவாசத்தின்
பெற்றுக்கொள்ள கிருபைக்கு இப்படியாய் சொல்கிறோம் அப்பா. தேசம் மாற்றம் எடுக்கும் ஆண்டவரை மாற்றம் இருந்த ஆண்டவரே, தேசம் முழுவதும் ஆண்டவரை உம்முடைய சமாதானத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பப்பட கிருபைக்கு இப்படியாய் சொல்கிறோம் அப்பா. தேசத்தில் உள்ள ஒவ்வொரு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைவர்களும் ஆண்டவரை உம்முடைய ஞானத்தில் நிரப்பப்பட்டு உம்முடைய ஆலோசனைகளை இப்படி தேசத்தை வழிநடத்த கிருபைக்கு இப்படியாய் சொல்கிறோம் அப்பா. நீரே ஒவ்வொருவருக்கும் அருகில் இருந்து நீர் உம்முடைய வார்த்தைகளை போதித்து உம்முடைய வார்த்தைகளை நம்பி தேசம் வல்லமை செழுமை பெற்று உண்மையிலே வளர்ச்சி பெற்று ஓங்க கிருபைக்கு இப்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு மாட்டாங்க இந்த பரிசுத்த ஒரு நாளிலே இந்த சமூகத்திலே ஒருமித்து கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் வாஞ்சைகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் இவனமே தயவாய் நிறைவேற்றக்கூடிய நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சன்னிதானத்தில் வந்திருக்கிற ஒருவர் நோக்கி ஜெபிக்கிற ஒருவர் ஆண்டவரை கடுமையாக வெட்கப்பட்டு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நித்திய ஜீவனுக்கேற்ற வரிகளையும் பெற்றுக்கொண்டு உடைய மகிமையினால் நிரப்பப்பட கிருபைக்கு இப்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாட்கள் முழுவதும் எங்களை கிருபையாய் வழிநடத்திக் கொள்ள ஆண்டவரை வருகின்ற நாட்களில் என் கிருபையினால் இறங்குகளினால் முடிசூட்டி எங்களை வழிநடத்தபடியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தயவாய் எங்களுக்காக கற்றுக்கிறது திருச்சபை என் கருத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபையாளர்களுடைய நாமத்தின் நிமித்தமாக ஏறெடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா காரியங்களையும் ஆண்டவரே எல்லா வேலைகளையும் கிருபைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த பாடல் குழுவிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகனுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபை பணியாளர்கள் அனை பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொருவரும் உம்முடைய மகிமையை நிரப்பப்பட உம்முடைய ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று சபையை வழிநடத்த கிருபைக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவர் முழுவதுமாக கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீரே பாதுகாத்து பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. விசேஷமாக ஆண்டவரே வெளியிடங்களில் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை குறித்து ஒவ்வொரு நாள் செய்திகளை கேட்கவும் பகிர்ந்து கொள்ளவும் அவர்கள் எப்பொழுதும் நாமத்திற்கு பாதுகாக்கப்படும் கிருபைக்கு இப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. உலகத்தில் சமாதானம் இல்லாத சூழ்நிலை நிலைப்பட்டிருக்கிறது அப்பா. உடைய பிள்ளைகள் எங்கு இருந்தாலும் ஆண்டவரே இப்படி நாமத்தின் மீது பாதுகாக்கப்பட கிருபைக்கு இப்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே பாதுகாவலராக இருந்து நீரே பிரசன்ன தலைவராக இருந்து அவர்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாளை முழுவதுமாக கருத்து தருகிறோம். இந்த ஓய்வுகளை மாத்திரம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் உண்மை உடைய வார்த்தையை நிமித்தமாக ஆசீர்வாதத்தை சமூகத்தில் அமர்ந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள இப்படியாக காலையும் மாலையும் ஆண்டவரை எங்களையும் வேதத்தை தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியமான சொல்லுவாண்டவர் அனுதினம் உடைய வேதத்தை தியானித்து உம்மோடு ஜெபத்தில் நிலைத்திருக்கிறது இப்படியாக உடைய வருகைக்கு இடம் வருகிறது போல இருக்க மாட்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட இருதயத்துடைய வருகைக்கு எதிராக நாங்கள் திருப்பணி இப்படியாக விழித்திருந்து ஜெபம் செய்து வேதத்தை நாங்கள் தியானித்து ஆண்டவரே உடைய வருகையை பரிசுத்தவான்களோடு நாங்கள் கிருபைக்கு இப்படியாக ஒருமாக காத்து உடனுடைய காட்சி தருகின்றோம். புதிய கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே. இத்தருணத்தில் அருளப்பட்ட மண்டலத்தில் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கீழ்ப்படுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கவில்லை என்று வாக்கு இருக்கிறீரே கர்த்தாவே. மதடியாக எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் எப்பொழுது நிறைவேற்றி இம்மையில் எப்படி சென்று தருகிற அறிவையும் மறுமையில் நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம்மளோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கி இருப்பதாக. ஆராதனை